காலை வணக்கம். நன்றி எல்லாம் வந்துச்சுக்காக. இன்னைக்கு கிளாஸ் வந்து மூணாவது மாடியூல் ஆரம்பிக்க போறோம். இது சிம்பிளா அழகா முடிச்சிருவோம். அதாவது உடலை பத்தி, இந்த பிராணாவை பத்தி எல்லாம் பேசியாச்சு. நேற்று 2 நாள் 2 மாடியூல் 1 2 முடிச்சாச்சு. அது வந்து பிரபஞ்சமே இங்க வந்து எப்படி பிராணா, சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாம் பிராணம் காமிச்சோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம உடலை முதல்ல நம்மளுக்கு புரியணும். அந்த உடலை புரிஞ்சாதான் நம்மளுக்கு என்னென்ன வியாதி வந்து தெரியும். ஓகே, ஆத்மாவுக்கு வந்து எனர்ஜி, அந்த எனர்ஜி வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும், தாட்ஸ். ஸோ நான் திங்க் பண்ணி உங்க ஆத்மாவுக்கு புரியும், உங்களுக்கு புரியும். உங்க ஆத்மா என்ன ஆத்மா, அந்த மைண்டு தான் போட்டு சண்டை போட்டு எனக்கு பல மாதிரி பேரு கேச்சு எனக்கு கேள்வி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இந்த மைண்டு, உன் தமிழ் பேச தெரியாது, நீ ஏன் தமிழ் பேசுற, அந்த மாதிரிலாம் ரொம்ப நீ குடிக்காத மாதிரி ஆடிட்டு இருக்க, எல்லாம் மைண்டு. ஆனா அந்த ஆத்மாக்கு தெரியும் நான் யாரு, நான் என்ன பண்றேன், அந்த ஆத்மாக்கு தெரியும். அந்த மைண்டு தான். இந்த மைண்டை வச்சு ஏன் நீங்களா உங்க உடம்ப கத்துக்கிறீங்க, இதான் நான் சொல்றேன். ஓகே ரைட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. நீங்களும் போயிட்டு 10 பேர் நல்லது செய்யணும். அந்த 10 பேர் நல்லது செய்ய பிறகு 100 பேர் இருப்பாங்க, 100 பேர் 1000 பேர் இருப்பாங்க. இப்படியே போய் நல்லது செய்யுங்க, உங்க கர்ம நல்லபடியா வரும். ஒன்னும் எதிர்பார்க்காம செய்யுங்க, சூப்பரா இருக்கும். மத்தவங்க எல்லாம் எதிர்பார்த்து செய்யறாங்க, விஐபி தான் பண்ணுவேன், இவனை பண்ணுவேன். எங்களுக்கு வந்து எவ்வளவு வேலை வராங்களோ அவங்களுக்காக என் ஆத்மா திருப்தியா இருக்கும். அதனாலதான் நாங்க இதை ஃப்ரீயா செய்யறோம். காசு போட்டாக்கா பணக்காரன் வருவான், சும்மா கத்துக்கிட்டு போய் உட்காந்துருப்பான். நான் கிராண்ட் மாஸ்டரு, நான் இந்த மாசம் அந்த மாசம் சொல்லிட்டு அவங்க சொல்லிப்பான். ஆனா கிட்ட யாரும் ஹீல் பண்ண மாட்டாங்க, அப்படியே பந்தாவா நிப்பாங்க. நான் ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். நான் கிராண்ட் மாஸ்டர், என்னதான் பண்ண நீ கிராண்ட் மாஸ்டர் வச்சுக்கிட்டு காசு கொடுத்து படிச்சுக்கிட்டேன். நான் கிராண்ட் மாஸ்டர், நான் ஒன்னும் பாய்க்கல, அவ்வளவுதான். ஆனா பேர் மட்டும் கிராண்ட் மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர் எல்லாம் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மாஸ்டர் போட்டு வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் நாங்க வரல, நாங்க உங்க போட்டிக்கு வரல, நாங்க நல்லது செய்ய வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்களாம் சேர்ந்தாக்கா நீங்களும் நல்லது செய்ய. இந்த ஆத்மா உங்க எல்லோருக்கு ஆத்மா, அந்த மைண்ட்ல, அந்த மைண்ட தப்பான வழி கொண்டு போகுது. அந்த மைண்டை விட்டுட்டு உங்க ஆத்மா கேளுங்க. அதனால்தான் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன், நான் இறைவன் விருப்பப்படி தூய்மையாக வாழ்கின்றேன். என் ஆத்மா தெய்வீக நெருப்பாக இருந்து என் ஆத்மா இறைவன் விருப்பப்படி தூய்மை, அது மாதிரி சொன்னாலே உங்க ஆத்மா வெளியே வந்து உங்க டேக் அவுட் பண்ணி மைண்ட் எல்லாம் போகும். மேடம் இது செய்யுங்க. சாரே எல்லாம் சார் இருக்கீங்க, சார் மேடம் எல்லாம் இருக்கீங்க, தமிழ் பேசுறவங்க. நான் உணர்ச்சியை பத்தி பேசுறேன். ஏன் தெரியுமா சார், அவ்வளவு பேரை பார்த்திருக்கேன், அவ்வளவு பேர் கஷ்டப்பட பார்த்திருக்கேன், அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா பிவிஎச் வந்த பிறகு ரொம்ப பேரு தெளிவு வந்து நல்லபடியா செஞ்சு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, நான் டுடே இன்னைக்கு வந்து 3 பிரின்சிபல், அதாவது 3 முக்கியத்துவம் எங்க ஹீலிங் என்ன பேஸ் பண்ணுது, முக்கியமா 3. ஓகே, நம்பர் 1 ஒன்னாவது வந்துட்டு இது என்னன்னா, நம்ம பாடியை வந்து குணப்பட தன்மை இருக்கு. இறைவன் அந்த மாதிரி செஞ்சிருக்காரு, நம்ம பாடியை வந்து குணப்பட தன்மை இருக்கு. அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க. இம்யூன் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். அந்த பாக்டீரியா இதுக்கு மேல தாண்டாது, எல்லாம் பாக்டீரியா செத்து போயிடும். அதான் ஆசிட் வரும். அது மூக்குல அந்த மியூக்கஸ் இருக்கும், அப்படியே தாண்டி போவோம். அது தாண்டி போற வரைக்கும் அது பார்த்து காக்கும். பிகாஸ் நம்ம சுவாசிக்கிற காத்துல பல மாதிரி இருக்கும். அது எல்லாமே யாருக்கும் தெரியாது. வாயில அவ்வளவு இது இருக்கு, ஸ்கின்ல அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கு. சார் நம்ம தப்பு பண்றதுனாலதான் இதெல்லாம் வந்து நம்மள தன்மை வந்து குறைஞ்சி போச்சு, நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும். அந்த வைரஸ் தான் ரொம்ப பவர். எல்லாரும் சொல்லுங்க, வைரஸ் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அது ரொம்ப பவர்ஃபுல். ஆனா வைரஸ் உங்களுக்கு கொல்ல வேலை. உங்களோட தன்மை குறைஞ்சதுனால, உங்க இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு குறைஞ்சனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்கு வருது. அவ்வளவுதான். நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, எந்த வயசு வந்தா கூட நீங்க காப்பாத்தலாம். ஒரு பொண்ணு வந்துச்சு, கதை சொல்றேன். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட். அவன் என்ன பண்ணா, அவன் மோட்டர்ல போகும்போது ஆடி போய் செத்து போயிட்டான். செத்து போன ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. இவன் எப்படி செத்தான், விழுந்துட்டு அவனுக்கு ஆல்கோஹால் இருக்கா, அல்லது அவன் வந்து போதை குடிச்சிருக்கானா, அல்லது ட்ரக் இருக்கான்னு. அதே டைம்ல HIV டெஸ்ட் பண்ணுவாங்க எங்க நாட்டுல. HIV டெஸ்ட் பண்ணும் போது அந்த புள்ளைக்கு, அந்த பையன் HIV பாசிட்டிவ். என்ன பண்ணுவான், செத்து போயிட்டானே, ஒன்னும் பண்ண முடியாது, அவன் HIV பாசிட்டிவ். இப்ப வந்து அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட். இந்த காலத்துல பிள்ளைங்களாம் தான், பிள்ளைங்களாம் என்ன பண்ணாங்க, காதல் பண்ணும்போது கணவன் மனைவி மாதிரி நடந்துக்கிறாங்களே, அந்த மாதிரி நடந்துருக்காங்க பொழுது. சோ இந்த கேர்ள் பிக்சர், அந்த கேர்ள் HIV பாசிட்டிவ். என்ன பண்ண பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங், HIV பாசிட்டிவ், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த என்னை பார்க்க வந்தா சொன்னமா, HIV பாசிட்டிவ், வெரி குட். நான் சொன்ன மாதிரி செய். எல்லாம் ஒண்ணு மனம் must be strong, your emotion must be very strong. I want to get healed. அதே மாதிரி சொன்னேன். அந்த வைரஸை டீஆக்டிவேட் பண்ணும், ஆரா கிளென்சிங் இதா எல்லாம் பண்ணா
இன்னைக்கு வந்து மேடம் 2 வருஷம் ஆமாச்சு, அவளுக்கு ஒரு சளி கச்சு கூட வரல. நான் கேள்விப்பட்டேன் கல்யாணம் பண்ணி போயிட்டாலாம். போய் டெஸ்ட் பண்ண போலக்கு எல்லாமே இல்ல, கல்யாணம் பண்ணி போயிட்டா. ஆனா எங்க நம்பர் எல்லாத்தையும் அவ டிலீட் பண்ணிட்டேன். எங்களுக்கு கனெக்ஷன் வேண்டாம். வெரி குட். we don't want you to, we don't want to tell your name, we don't want to know you also, fine, be happy where you are, finish. அதே மாதிரி அந்த வைரஸ் மட்டும் தான் நம்ம மனசு ஸ்ட்ராங் இருந்தாக்கா ஃபைட் பண்ணலாம். இப்ப எல்லாம் பயப்பட கொரோனா வரப்போதோ ஒளிஞ்சு வெளியே போத இந்த மாதிரி பயத்திலே அது வந்தாக்கா உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது இந்த பாடி, அதாவது நம்ம உடலை வந்து சொந்தமாவே ஹீல் பண்ண தன்மை இருக்கு. அதை கண்டுபிடிக்கலாம். அதாவது அதுக்குன்னு பாடி ஆரோக்கியமா இருக்கலாம், சாப்பாடு சரி இருக்கணும், எல்லாம் சேர்ந்தாக்கா பாடி ஓகே. நம்ம தான் கண்டுதான் போட்டோமே, இந்த கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன், இந்த மெக்டானல்ட்ஸ், இந்த பீட்சா, இந்த வெள்ளை மாவு, சாக்லேட்டு, இந்த கிச்சாப்பு, இந்த ஊர்க்காய், புளி சாப்பாடு, இதெல்லாம் போட எங்க உடம்பு தேர போகுது மேடம்? ஏன் சார் உடம்பு தேராது. இதெல்லாம் பார்த்தாதான் பாடி தன்னால குணப்படுத்த முடியும். அது எல்லாமே மறந்துட்டோம். நம்ம உடலால நோயை குணப்படுத்த சக்தி இருக்கு, பட் நம்ம தான் அது பாதுகாக்கணும். அந்த சக்தியை நம்ம அவ்வளவு சக்தி இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தை பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிராணா. இந்த உடல் ஆரோக்கியமா இருக்குன்னா பிராணா தேவைப்படுது. இந்த பிராணா எங்கேருந்து வருது? நான் சொன்ன மாதிரி நம்ம சூரியன்ல இருந்து, செடி கொடி மண்ணிலிருந்து, நம்ம சாப்பிட பூமிக்கு இருந்து, குடிக்க தண்ணியில இருந்து இங்கெல்லாம் வருது. நெக்ஸ்ட் அந்த பிராணா இங்கே இருந்து கூட வருது, வந்து ஹீல் பண்ணும். இப்படிதான் நம்ம ஹீல் பண்ணணும். ஓகே, யூடியூப்ல 2200 டியூப் இருக்கு, வீடியோ இருக்கு. அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த வான் அவ்வளவு பவரான, இப்ப கூட வைக்க முடிய எனர்ஜி போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஹீல் பண்ணும். கேஸ்ட்ரிக் பெயின், தலைவலி எல்லாத்தையும் ஹீல் பண்ணும். ஓகே, சிம்பிள் ஈஸி. அதே மாதிரி பிராணம், அந்த பிராணம் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு பிராணம் நம்ம உடம்புல இருக்கோ அவளுக்கு உடம்பு வந்து குணமா இருக்கும். அதாவது பிராணம் நல்லா சுவாசிக்கணும், காத்த சுவாசிக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், கெட்டு போன சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி விதைகள் சாப்பிட்டாக்கா நல்ல தண்ணி குடிக்கணும். இந்த போயிட்டு இந்த காபி, இந்த ஸ்ட்ராங் டீ இதெல்லாம் குடிச்சாக்கா இன்னும் சரி பிராணம் இல்ல சார். இந்த டொமேட்டோ கொண்டு உள்ளுக்கு போய் சாம்பார்ல போடுங்க, அது சாம்பாரே காண போயிடும். எங்க இருக்கு டொமேட்டோ? அந்த நார்த்ல போனாக்கா டொமேட்டோ வெட்டி வைப்பான், சாலட் மாதிரி. டொமேட்டோ கியூக்கம்பரும் அது வெட்டி வைப்பான், ரைட்டுங்களா? அதை சாப்பிடும் நம்ம பிராண உள்ளுக்கு போவோம். அதே மாதிரி இந்த நட்ஸ்லாம் சாப்பிடும் போது அதே நட்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம போட்டு பொரிக்கலாம், ரோஸ்ட் பண்ணலாம், சுகர் கோட்டிங் பண்ணலாம், இன்னும் பண்ணலாம் ருசிக்கு ஆட் பண்றதுக்கு. ஏன் தெரியுமா? இது சீப்பு. சூத்து போட்டு நான் அவங்க பேக்கிங் பண்ணாக்கா வேலை கூட. முந்திரி பருப்பு கூட அப்படியே சாப்பிடுங்க. ஏன் அது கூட வறுத்துக்கு சாப்பிடுறீங்க? பிராணம் போயிடும். பிராணம் போயிடும் சார். என் முந்தைய பழம் சாப்பிடலாமே, சாப்பிடலாமே. ஏன் அது போல வறுத்து வச்சுக்கிட்டு இது பண்ணி அது பண்ணிக்கிட்டு ஏன் பிராணம் போயிடும்? பிராணம் இருக்காது அதுல. அது கூட நல்லா போயிடும். பிராணம் போயிட்டு ஒண்ணும் வராது. சரிங்களா? ஓகே, இது 3. ஃபர்ஸ்ட் உடல் சொன்னாலும் குணமற்ற சக்தி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிராணா தேவைப்படுது. எவ்வளவு பிராணம் இருக்கோ அவங்களுக்கு அது உடம்பு சுருக்கா குணப்படும். ஓகே, வெரி சிம்பிள், வெரி ஈஸி. சரிங்களா? வெரி குட். நெக்ஸ்ட் காஸ் ஆஃப் டிசீஸ். உடம்புக்கு எதனால சீக்கு வருது, எதனால நோய் வருது, எதனால சீக் வருது, எதனால வருது, இதெல்லாம் நாங்க போட்டிருக்கோம். ஒன்னாவது வந்துட்டு இன்செக்ட், எக்ஸ்பிரஷன், ஃபேக்டர்ஸ், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், புரோட்டோசுவாஸ். அதாவது சில கிருமிகள் நம்ம உடம்பு போனோம்னா நம்ம உடம்பு சக்தி இல்லாதனால நம்மளுக்கு வியாதி வரும். எப்படி? டைபாய்டு, இபிலெப்சி, கால்வரம் போவோம், டெங்கி ஃபீவரு, ஹெர்பிஸ், பாக்டீரியா, கோனோரியா, சிஃபிலிஸ், மம்ஸ், காய்ச்சல், உடம்பு காய்ச்சல் வருது, ஏதோ உள்ளுக்கு போயிடுச்சு, டைரியா, வயிற்றால போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு தன்மை, அது ஹீல் பண்ண தன்மை. அதே மாதிரி இது மாதிரி எப்படின்னா புரோட்டோசுவாஸ், பாக்டீரியா. நமக்கு இம்யூன் சிஸ்டம் வீக் ஆக இது நம்ம உடம்புல ஃபுல்லா பாக்டீரியா, வாயில இருக்க பாக்டீரியா. நீ காலம் தூங்கி எந்திரிங்க, வாய் நாரும். எதனால அந்த வாய் நாருது? பகல நாராது. நைட்ல தூங்கும் போது பகல் கால ரொம்ப நாரும். எதனால வாருன்னா நம்மளோட பாக்டீரியா இருக்கும் உள்ளுக்கு. இந்த மிச்ச மீதி சாப்பாடு அது சாப்பிடும், மிச்ச மீதி சாப்பிடும்.
இந்த மிச்சம் சாப்பிட்டா நம்ம பிரஷ் எவ்வளவு பிரஷ் பண்ணா கூட கொஞ்சமாவது சாப்பாடு இருக்கும். அதனால தான் நாங்க என்ன பண்ணுவோம், நம்ம எனிமா சொல்றோம், டென்டல் எனிமா. அது பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் கிளீன் ஆகும். அது பண்ணாங்க இல்லாட்டி இந்த பல்லு உள்ளுக்கெல்லாம் போய் மாட்டிக்கும் சாப்பாடு. நீங்க எப்படி பிரஷ் பண்ணி உள்ளுக்கு போவாது. அந்த பாக்டீரியா போய் அதை சாப்பிட ஒரு மாதிரி நாத்தம் வரும். அந்த ஆசிட் அதான் ஹைட்ரஜன் சல்ஃபைட்ல வரும். நம்ம சாப்பிட பொறுத்து இருக்கு. அந்த மாதம் வாய் நாரும். சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம வாயை கொப்பளிக்கும். ஆனா இது என்ன பண்ண முடியும், இங்க வரைக்கும் வருது, அப்புறம் உள்ளுக்கு போகுது சிறு குடல், அப்புறம் பெருகுடல், அப்படி வெளியே வருது. இது நாரும். என்னமா இது பிறகு அவ்வளவு பாக்டீரியா இருக்கு. இது நாரும். என்ன சாப்பிடுங்களோ அந்த நாரு. முட்டை சாப்பிடுங்க, 4 முட்டை சாப்பிடுங்க, சூப்பரா நாரும். நல்லா சும்மா நம்ம நல்ல ஒரு சைவமா சாப்பிடுங்க, நாரது குறையும். அல்லாது உள்ளுக்கு இருக்கிற பாக்டீரியா அந்த லார்ஜ் பெருக்கோட பயங்கர பாக்டீரியா இருக்கு. அது ஒன்னும் அதான் இயற்கை ஃபுல்லா இருக்கும். வாயில இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் போகும். ஆனா வயிற்றுல வந்து எல்லாம் செத்து போயிடும். வயிற்றுல ஆசிட் போயிட்டு அந்த பாக்டீரியா சொல்லும். ஆனா இந்த இசோபெக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து சாப்பாடு இறப்பை, அந்த இறப்பை போகும்போது எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனா அந்த மியூக்கஸ் என்ன பண்ணுது, ஒரு மாதிரி உமிழி மாதிரி வரும். அது அப்படியே விளக்கு அப்படியே கிளீன் பண்ணி வயிற்றுல போயிடும். அந்த வயிற்றுல போன அந்த ஆசிட் வந்து எல்லா பாக்டீரியா கொண்டுரும். அந்த நம்ம உடம்பு வந்து என்னைக்குமே, அதாவது காத்துல கூட நம்ம எடுக்கிறோம், சுவாசிக்கிற காத்து நேர மூக்குல போயிட்டு உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போயிட்டு அப்படியே வந்து இங்க வரும். அங்க உள்ளுக்கு போகும்போது அந்த 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 காத்து குழாய்க்கு போவோம். அதான் bronchioles. அங்க போகும்போது அங்கெல்லாம் பிடிக்கும். இல்லாட்டி இந்த சுவாசிக்கிற காத்து அவ்வளவு பாக்டீரியா இருக்கு. இன்னைக்கு எல்லாமே மூடி போறாங்க. ஏன் மூடி போறாங்க? எல்லாமே மூடுறோம். ஏன் மூடுறோம்னா அவங்க சுவாசி காத்து வெளியே வரல. ஃபோன் பண்ண கூட அது வரும், கண்ணுக்கு தெரியாது. சின்ன தண்ணி அப்படியே வரும். ஃபுல்லா போயிட்டு உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போயிட்டு எல்லாம் உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் தான் இந்த மியூக்கஸ். அந்த மியூக்கஸ் வெளியே வரும், ஒயிட் பிளட் செல்ஸ். அது வந்துட்டு முடியும். அதால முடியும்னா இன்னும் பெருசாகும், கேட்கும். அது சொல்ல முடியல, என்னால முடியல, இவன் பாடி ரொம்ப ஆசிடிக்கா இருக்கு, இவன் நல்லா புளி சோறு தின்னு இருக்கான், என்னால முடிய சொல்லும். மியூக்கஸ் பத்தல. ஏன் நல்லா தின்றோம் நம்ம, கோழி கறி, ஆட்டுக்கறி, எல்லாம் கறியை போட்டோம். வயிற்று சொல்லி என்னடா பண்றது, ஒண்ணுமே இல்லையே, கேட்கும். உள்ளுக்கு வருது, ஏதோ ஒண்ணு வருது, குடு என்னால முடியல. அந்த மியூக்கஸ் வர முடியல, ஒயிட் பிளட் செல் வர முடியல, மியூக்கஸ் இல்லையே. என்ன பண்ணும், அப்படியே அந்த பாக்டீரியா அந்த வாய்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். உடனே நம்ம தும்புவோம். ஏன் தும்புறோம்? வெளியாக்குறதுக்கு. ஆனா எல்லாம் வெளியாகாது. தும்புறோம் பார்த்தா சில பேர் வந்து அந்த சளி வரும்போது மஞ்சளா வரும். அதெல்லாம் சலம். நம்ம ஒரு காயப்பட்ட சலம் வருதுல, அதே மாதிரி சலம் வரும். அந்த ஒயிட் பிளட் செல் நம்மளோட சிஸ்டம் வந்து ஃபைட் பண்ணிட்டு தோத்துரும். தோத்த பிறகுதான் அப்படியே உள்ளுக்கு போய் லங்ஸ்ல போயிடும். அதான் டிபி, டியூபர்குலோசிஸ், அதான் இன்ஃப்ளூயன்சா, நுமோனியா. அதான் வந்து இப்ப சூப்பரா வந்திருக்காரு. அவர் பேரு கொரோனா வைரஸ், நம்ம வச்ச பேரு. அவர் பேரு வந்து COVID-19. 18 செல்லம் தாண்டியாச்சு. 19 வந்திருக்காரு, 20 வருவாரு, 21 வருவாரு, 22 வருவாரு, மாறி வருவாரு. உங்க சிஸ்டம் முடியாதுன்னா இதெல்லாம் போய் லங்ஸ்ல போயிட்டு மூச்சு விட முடியாது. மூச்சுனா இந்த லங்ஸ் எல்லாம் போய் பிரேக் பண்ணும், சாப்பிடும், எல்லாம் சாப்பிடும், அந்த செல்ஸ் எல்லாம் சாப்பிடும், டபக் உடைஞ்சிரும். மூச்சு நம்ம போக வேண்டியதான். அவ்வளவுதான். இதே டைம்ல உங்களுக்கு இமோஷன் தான் சரியா போயிடும். உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருந்தாங்க வேலை செய்யாது. இந்த பிளாக் மேஜிக், இந்த கர்ஸ், இதுதான் உண்மையிலே உங்களுக்கு கொல்லுது. உங்க சிஸ்டம் வேலை செய்யாது, பிராணம் வராது. பிராணம் வரும்போது பாடி ஹீல் பண்ணாது. என்ன அதை சாப்பிட கூட பத்தாது, அப்படியே போக வேண்டியதான். நான் உண்மையிலே சொல்றேன் சார், நான் 9 பேர் பார்த்திருக்கேன். இந்த டெங்கி ஃபீவரு, இந்த இந்த கொரோனா வைரஸ், யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் பிளாக் மேஜிக் இருந்திருக்கும், கர்ஸ் இருந்திருக்கும், ஒயிட் மேஜிக் இருந்திருக்கும். இல்லாட்டி ரொம்ப பல மாதிரி பிரச்சனை இருக்கும். கிட்னி வேலை செய்யாது, ஹார்ட், லிவர் ஒழுங்கா, லிவர் எல்லாமே லிவர் தான் வரணும், இங்கே வரணும். அந்த மியூக்கஸ் எல்லாம் வரணும், என்ன பண்ணும், அதே மாதிரி போகும். தப்பா சாப்பாடு சாப்பிடுறீங்க, நல்லா போயிட்டு நல்லா ஒரு புளி சாப்பிடுங்க, புளி ரசத்தை போடுறீங்க, எல்லாரும் புளி கறி போடுறீங்க, நல்லா காபி குடிக்கிறீங்க. இப்பெல்லாம் பேரு காபிக்கு வேற, எக்ஸ்பிரஸோ, நெஸ்பிரஸோ, எக்ஸாட்டிக்கா, அரபிக்கா, என்ன பேர் வச்சுக்காங்க.
இன்னும் போயிடுச்சுக்கா அப்படி போய் ஜின்னு வருது, இப்படிதான் வருது. அந்த கொட்டையை உள்ள போட்டோன்னே அப்படியே மிஷின் அது எவ்வளவு சீனி போடுறது தெரியுமா? அந்த கசப்பை வெளியாக்குறதுக்கு எல்லாம் இங்க போகுது, லிவருக்கு போவோம். என்ன சாப்பிட்டாலும் எல்லாமே லிவருக்கு போகும். அதே சீனி சுகர் லிவருக்கு போவோம், அதே அந்த கசப்பு தன்மை போவோம். என்ன சொல்லுவோம், ஏன்டா இதெல்லாம் பண்ற, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏன்டா இந்த வேலை கொடுக்க, அது கேக்குது. யார் கேக்குறா? லிவர் கேக்குது. ஆனா மைண்ட் நோ, ஐ லைக் மை காஃபி, ஐ லைக் மை காஃபி ஸ்ட்ராங். நல்லா ஸ்ட்ராங்கா கொடுப்பா, நல்லா அப்பதான் வேணும், நல்லா காவு கொடு. இப்ப இங்க நாட்டுல வந்து காஃபியும் டீ வரை கலந்துக்கிறாங்க. அது பேர் சம்போ. என்ன பண்ண உடம்பு? மைண்ட். யார் கஷ்டப்பட போறா? உடல். உடல் கஷ்டப்படும் போது உடல் போயிட்டோம். ஆத்மா, ஐயோ என் உடல் இல்லையே, நான் என்ன பண்றது, எனக்கு இன்னும் கர்மா பேலன்ஸ் பண்ணுமே, இப்ப செத்து போயிட்டேன்னு அழுவுது ஆத்மா. எங்க அழுவுது? முருங்கை மரத்துல, புளிய மரத்துல. எங்க அது வீட்டுல போய் உட்காந்துருக்கோம். சார் நான் சொல்ல ஜோக்கா இருக்கும், எவ்வளவு ஆத்மா பாக்குறேன், எவ்வளவு ஆத்மா நம்மளுக்கு வருது, இப்ப ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த மாதிரி ப்ளீஸ் ரிமெம்பர், இதெல்லாம் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்கு, இதை நீங்க வெளியாக்கவே முடியாது. அது பாடம் இருக்கு. நீங்க சிஸ்டம் தான் இம்யூன் ஆகணும் தான் இது நல்லா போகுது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பாய்சன் இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல். அதாவது சிலது கடிக்கும், பாம்பு கடிச்சாக்கா போயிடும். ஆனா அது என்ன பாம்புன்னு பாக்கணும். நல்ல பாம்பா, கெட்ட பாம்பா, கருப்பு பாம்பா, வெள்ளை பாம்பா, கிரீன் பாம்பா, ப்ளூ பாம்பா, பல மாதிரி பாம்பு இருக்கு. நல்ல பாம்பு கடிச்சிச்சு 4 நிமிஷத்துல போயிடும். எங்க ஊர்ல வந்து கொஞ்சம் டைம் இருக்கு, பல மாதிரி பாம்பு இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாய்சன் இன்செக்ட். பீ கடிக்கும், கதன்னா ஹனி பீ. ஹனி பீனா கொலவி வந்து கடிக்கும். அந்த கொலவி கடிக்கும் வலி போயிடும். ஆனா சார் எனக்கு ஒரு கொலவி கடிச்சிருக்கு, சரியான வலி, நான் வேலை செஞ்சிருக்கேன். அப்படி வேலை செஞ்சு இந்த ஓனர் டைம் சக்தி கோலை எவ்வளவு சக்தி தேவை அவன் சக்தி எங்க அப்படியே பண்ண சார். அப்படியே 4 நிமிஷத்துல பெயின் 0. எனக்கே ஆச்சு, இவ்வளவு பவர்ஃபுல் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். நான் எப்படி எல்லாம் கொடுக்குறேன், நானே எல்லாம் வச்சுக்கிறோம், ஏன் கொடுக்குறேன் நானே திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் கொடுக்குறோம்? ஒழுங்கா பாய தெரியுமா? சும்மா வீட்டுல வச்சிருக்காங்க. நான் அன்னைக்குதான் பார்த்தேன், எனக்கே நடந்தனா வச்சு பண்ணேன். சக்தி கோலை எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து எங்க அந்த கொலவி கழுவும் அந்த மாதிரி ஒரு மாதிரி வலி இப்படி பண்ணேன். இந்த கையில பண்ணி கை வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பிகாஸ் நான் சமைக்கணும். எப்படி ஒரு குரூப் வருது நம்ம கிளாஸ்க்கு, நான் சமைச்சதான் குரூப் போடணும். அப்படியே சமைச்சு பண்ணேன். நம்ப மாட்டீங்க சார், 4 நிமிஷம் பெயின் 0. அன்இமேஜினபிள். அப்ப நினைச்சேன், திஸ் இஸ் a wonderful and powerful tool. சார் வீங்கல ஒண்ணுமே இல்ல. நெருப்பு பட்டா கூட உடனே எடுத்து ஹீல் பண்ணுங்க, உடனே ஹீல் பண்ணுங்க. நெருப்பு பட்டாங்க எந்தனா பாம்பு கடிச்சாக்கா ஹீல் பண்ணி டாக்டர் போங்க. ஓஹோ நான் ஹீல் பண்றேன், நேரா போங்க. அந்த ரத்தம் நேரா போயிட்டு லிவருக்கு போயிட்டு எல்லாத்தையும் லங்ஸ் போயிட்டு கலெக்ட் பண்ணிடும். அதான் உடனே அங்க கட்டுங்க. பாம்பு கடிச்சுன்னா கட்டுங்க, துணி கட்டிருங்க, கட்டிட்டு ஹீல் பண்ணுங்க. ஹீல் பண்ணி நேரம் ஆஸ்பத்திரி போங்க. போயிட்டு அவன் ஆன்டி கொடுப்பான், ஆன்டி வேனம் கொடுப்பான், கொடுத்துதான் பண்ணாலும். ஆனா அந்த பாம்பு பண்ணி பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி இன்செக்ட் என்னாச்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாய்சனஸ் பிளான்ட்ஸ். சில பிளான்ட்ஸ் பாய்சன் இருக்கும், அதான் தமிழ் படுக்காம அப்படி அரைப்பாங்களே. என்ன அரைப்பாங்க? அரளி விதை அரைக்கிறாங்க. நான் போறேன். தமிழ் படம் எல்லாம் கத்துக்கலாம் சார், எல்லாம் சொல்லுவாங்க எப்படி சாகணும், தூக்க மாட்டாங்க எப்படி சாகும். ஆனா தமிழ் தூக்க சாகும்போது ஆளுங்க வருவாங்க காப்பாத்துறது. ஆனா ஏற்கனவே யாரும் வரமாட்டாங்க. நேரா போயிட்டு கிணறு குடிச்சிருவாங்க. அவன் குடிச்சு அவன் காப்பாத்திடுவாங்க. அது வந்துடும் வெளியே. ஆனா இயற்கையில நிஜ வாழ்க்கையில யாரும் குதிக்க மாட்டான், யாரும் காப்பாற்ற மாட்டான், தூக்க மாட்டான், சாக வேண்டியதான். இப்ப சொல்லிட்டேன் தமிழ் படம். ஓகே, ரிமெம்பர் திஸ். அதே மாதிரி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சில பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின்ஸ். உடம்பு ஆரோக்கியம், விட்டமின்ஸும் மினரல் தேவைப்படுது. மினரல்ஸ் தான் கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, அப்புறம் எல்லா சத்து இருக்கு. என்னென்னமோ சத்து இருக்கு சார், அது எங்க இங்கிலீஷ் தமிழ் வராது. விட்டமின்ஸ் இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? வெள்ளைக்காரன். அவன் கண்டுபிடிச்சா நம்ம எல்லாம் கொடுக்கலாம். சரிங்களா சார்? நம்ம என்னென்னமோ செய்யறோம், இந்த சாமி கும்பிடுறோம், அந்த பூஜை பண்றோம், அந்த பூஜை யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா இந்த விட்டமின் பத்தி? அவன் கண்டுபிடிச்சான். நம்ம சொல்லலாம் அந்த காலத்துல சொல்லலாம் சார். ஆனா அவன் கண்டுபிடிச்சு இவன் அவன் பணம் சம்பாதிக்கிறான். எப்படி? வைட்டமின் டேப்லெட்ஸ் பண்றான், மில்க் டேப்லெட் சொன்னான், இந்த சொல்றான், அவனுக்கு இது தேவைப்படுது, இன்ஜெக்ஷன் பண்றான், அது கொடுக்குறான். அயன் ஏத்துங்கோ, அயன் ஏத்தணும், அயன் பத்தல, எல்லாம் அவன் நாட்டுல இருந்து வருது. அவ்வளவுதான்.
அவன் பணக்காரன், அவன் கண்டுபிடிச்சு நம்ம எல்லாம் பத்துக்கிறோம். இந்த வைட்டமின் தான் அவங்க தான் எல்லாம் சொல்லியிருக்கான். நம்ம எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே ரைட்டா? பேசலாம், எல்லாம் பேசலாம் சார். ஓ நாங்க பல காலத்துல அப்படி இப்படி அப்படி எல்லாம் பேசலாம். ஆனா இன்னைக்கு யார் சம்பாதிக்கிறோம்? நம்ம வந்து அவங்க டைவர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கோம். கொடுப்பா வேக்சினேஷன் எல்லாம் வெயிட் பண்றோம். எங்க வெள்ளக்காரன் வேக்சினேஷன் நம்ம செய்ய முடியுமா? நம்ம திருப்பி அந்த இஞ்சி பத்தி பேசுறோம், பூண்டை பத்தி பேசுறோம், என்ன பேசுறோம். எஸ் அதெல்லாம் வேலை செய்யும். ஆனா பெரிய லெவலுக்கு வேலை செய்யாது. அதான் ஜுஜிபி, சாதாரண காய்ச்சல், சாதாரண சளி, இதெல்லாம் ஹை லெவல். COVID-19 ஹை லெவல். நான் என்னைக்குமே சொல்ல வயசுல விளையாடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட். நெருப்பு படுது, கீழே வந்தோம், கால் உடைஞ்சு, பல மாதிரி இருக்கு சார், பல மாதிரி இருக்கு. ஓகே சில நேரத்துல வந்து நம்மளே விடுவாங்க, யாரையும் தள்ளி இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத தள்ளுவாங்க, விழுந்துரும், கார் ஆக்சிடென்ட் போகும், இப்படி போவோம், தூக்குற மாதிரி இருக்கும், படம் டப்புன்னு ஆக்சிடென்ட் பண்ணும். அந்த இடத்துல பல ஆக்சிடென்ட் நடக்கும். அது நீங்க ஒருத்தங்க ஏதோ ஒரு ஏவல் அங்க இருந்து எல்லாத்தையும் ஆக்சிடென்ட் பண்ண வைக்கும். நீங்க செட்டப் பிறகு எல்லாம் அங்க மெம்பர் ஆகிடலாம். மெம்பர்ஷிப் டிரைவ், மெம்பர்ஷிப், ஃப்ரீ மெம்பர்ஷிப் செத்து போனோம்னா எல்லாம் மெம்பர் ஆகிடுவாங்க. அங்க போய் ஒரு கூட்டமே இருக்கும், எல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க, ஒரு ஆத்மா பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப இடம் இருக்கு சார். சும்மா ஆக்சிடென்ட் நடக்காது. சில இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம தான் கவனிக்கணும், கவனிச்சு நம்ம மாத்தணும். அந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க யாராச்சும் இந்த கிளாஸ் சொல்லுங்க, எங்க இருக்கலாம் நாங்க சொல்லுங்க. நான் முதல்ல அந்த ஆத்மாலாம் கிளியர் பண்ண பிறகுதான் நடக்கும். சில இடம் போட்டுப்பான் இனி தப்பாட் ஆக்சிடென்ட், அதாவது இந்த இடம் வந்து அடிக்கடி நடக்க ஆக்சிடென்ட், பெரிய ஃபார்ம் போடாங்க, அப்புறம் ரத்தக்காரங்க அங்க இருக்கும். சும்மா நேர் ரோட்ல அப்படி நடக்க ஆக்சிடென்ட். எப்படி நேர் ரோடு நடக்குது, காடு அங்க போவோம், காடு இங்க போவோம், நம்பவே முடியாது. அந்த மாதிரி சில எனர்ஜி வந்து நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அலர்ஜிஸ். அலர்ஜிஸ் நம்ம பிவிஎஸ்ல மட்டும் அலர்ஜி ஹீலிங்ல யாரும் கிட்ட வர முடியாது, யாருமே கிட்ட வர முடியாது. நம்ம பண்ணாத அலர்ஜிஸ் இல்லை. ஹஸ்பண்ட் அலர்ஜி பண்ணிருக்கோம், வைஃப் அலர்ஜி பண்ணிருக்கோம். வைஃப் நான் ஃபெயில் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி, முடியல, வைஃப் பண்ண முடியல, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி. டஸ்ட்னா புகை, அது என்னது டஸ்ட், தமிழ் டஸ்ட்னா டஸ்ட், டஸ்ட்னா வருமா வெளியே அப்படியே டஸ்ட் அலர்ஜி, ரோட்டு போமா டஸ்ட், அது டஸ்ட் அலர்ஜி. நெக்ஸ்ட் வந்துட்டு பால் அலர்ஜி, பால் குடிக்க முடியாது. சில பேருக்கு வந்து பெயின் கில்லர் சாப்பிட முடியாது. சில பேருக்கு வந்து தண்ணி குடிக்க முடியாது. அது கூட இருக்கு, தண்ணி குடிக்காம இருக்காங்க. அவன் தண்ணினா ஃப்ரூட் ஜூஸ் தான், தண்ணி குடிச்சாக்கா அவங்க அலர்ஜி வந்துருமா. அதையும் நம்ம ஹீல் பண்ணோம். மீன் சாப்பிட முடியாது, நண்டு சாப்பிட முடியாது, ஊடா இறால் சாப்பிட முடியாது. எங்க ஊர் ஊடா, உங்க ஊர் இறால், அது சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சீ ஃபுட் அலர்ஜி, அந்த மாதிரி எவ்வளவு அலர்ஜி பண்ணிருக்கோம் சார். சீஸ் அலர்ஜி, வென் அலர்ஜி, நட் அலர்ஜி, பீனட் அலர்ஜி, பீனட்னா வேர்க்கடலை, அந்த அலர்ஜி, என்னமோ அலர்ஜி பண்ணிக்கோங்க. நம்பவே முடியாது, அவ்வளவு அலர்ஜி பண்ணிக்கோங்க. நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல அவ்வளவு போட்டிருக்கேன். நீங்களே அதை பார்த்து நீங்களே சொந்தமா செஞ்சுக்கலாம். ஆனா நீங்க செய்யும் போது அவங்க மூச்சு திணறல் கூடாது. நீங்க கேட்கணும், நீங்க சாப்பிட்டாக்க அவங்க மூச்சு பிடிக்குமா, அதை மட்டும் நீங்க செய்யாதீங்க. அதை நாங்க வரும்போது நாங்க செய்வோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆத்மா கூட இருக்கலாம். இந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்கும். அவங்களுக்கு எனர்ஜி எல்லாம் நல்லா ஹீல் பண்ண செய்யணும். அப்படி மூச்சு கட்டிடும், மூச்சு இல்லாம அவங்க ஐசி போறாங்க. அந்த மாதிரி ஆள் கூட செத்து இருக்காங்க. இந்த மாதிரி பெனிசிலின் அலர்ஜி, ஒரு டாக்டர் சொன்னாரு, அவங்க கண்ணால பாத்துருக்காங்க. சும்மா அந்த பெனிசிலின் எடுத்து ஸ்கின்ல வச்சோன்னே அவங்க உளுந்து செத்து போயிருக்காங்க. அவரே கண்ணால பார்த்து அவர் சொல்றாரு. அந்த டைம்ல ஒரு கிளாஸ்ல நம்ம வந்து அந்த அலர்ஜி ஹீலிங் பண்ணோம். அந்த லேடி வந்தாங்க, பண்ணா அவங்க சூப்பரா இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ ஹீலிங் பண்ணுங்க அந்த அலர்ஜி பிசினஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம், அதாவது சாப்பாடுனால. ஷார்ட் டேர்ம்னா ஒரு சாப்பிடணும் உடனே வந்து வயிற்றுல வந்து சில பேருக்கு லாங் டேர்ம் எண்ணெய் சாப்பாடு, அளவுக்கு மாதிரி சீனி எல்லாம் சாப்பிடும்போது ஏதோ ஒரு உற்பத்திக்கு போயிடும். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். லாங் டேர்ம்னா கொஞ்சம் கொஞ்சமா புளி சாப்பிடுறீங்க, நல்லா புளி சாப்பிடுறீங்க. இப்போ ஒண்ணும் பண்ணாது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு மூட்டு வலிக்கும், உடம்பு ஊரா வலிக்கும், எல்லாம் இத்து போயிடும். அதுதான் வந்து லாங் டேர்ம் ஃபுட். ஓகே நெக்ஸ்ட் வந்து பேட் ஹேபிட், கெட்ட பழக்கங்கள். எப்படி புகை குடிக்கிறது, தண்ணி போடுறது, ட்ரக்ஸ், கெட்ட பழக்கம். இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பழக்கம் அதான் சொல்லணும். டாஸ்மாக்ல போனாக்கா அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 6 மணி நேரம் பெரிய கியூ நிக்கும். எதுக்குன்னா போய் இந்த டாஸ்மாக் வச்சுக்குவாங்க. வச்சுட்டு நைட்ல போகும்போது வீடு குளிப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் காசு போகுது, கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. எல்லாமே இந்த மாதிரி போகுது. இந்தியா கவர்மெண்ட் தமிழ் சொல்லு இல்ல பண்றாங்க, ஆனா அது பண்றாங்க, ஆனா அதை விற்கிறாங்க. உண்மையில அது விற்கக்கூடாது.
ஒரே நாடு தான், ஒரே ஸ்டேட் குஜராத். அந்த குஜராத் ஸ்டேட்ல வந்து டாஸ்மாக் இல்லை. பிளாக்ல இருக்கு. எஸ், அது ஆஃப்கோர்ஸ் பிளாக்ல எஃப்ரேஜ் வந்துடும். ஆனா குறைஞ்சதுல குடிக்க மாட்டாங்களே. அந்த மாதிரி தமிழ்நாடு பண்ணாக்கா மக்கள் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். அது எவ்வளவு காசு போகுது? காசு மட்டும் போல சார், அந்த உடம்பு கட்டு போதுல, அந்த உடம்பு கட்டும்போது யாரும் எல்லாம் காசு தான். ஆஸ்பத்திரி காசு காசு அதை இந்த பாட மாட்டாங்க. புகை குடிக்கிறது இதுவும் பிரச்சனை தான். முன்ன பான் குடிக்கும் போது வாயெல்லாம் போயிடும், வாயில புண்ணு வரும். இப்ப தமிழ்நாட்டுல பான் பேன். பான் குட்கா இஸ் பேன். அதனால அந்த பையன் எவ்வளவு சேவை பார்த்தா பையா கிடக்கும். பை எல்லாம் எங்க போகுது? பூமிக்கு போகுது. நல்ல வேலை தமிழ்நாட்டுல மட்டும் அந்த குட்கா பேன் பண்ணாங்க. பிளாஸ்டிக் பாய்க்கிறது ஒரு ரூல்ஸ், வெரி குட் ரூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் அண்ட் பிளாக் இந்த எனர்ஜி ஃபீல்ட். அந்த எனர்ஜி ஃபீல்ட் பிளாக் பண்ணும்போது இந்த மாதிரி வியாதிகள் வரும். எனர்ஜி ஃபீல்ட் அதாவது கார்ட்ஸ் வரும், பிளாக் மேஜிக் வரும், செய்வன வரும், ஒயிட் மேஜிக் வரும். அந்த மாதிரி வந்து தலை வலிக்கும், வயிற்று வலிக்கும். வந்து ஒன்னும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு சைக்கோசோமேட்டிக். அதாவது சைக்கோசோமேட்டிக் என்ன போட்டிருக்காங்க? உளவியல் கோளாறு, மன சம்பந்தப்பட்டது. உளவியல் கோளாறு சைக்கோசோமேட்டிக், வெள்ளக்காரன் பேரு. ஆனா மன ரீதியால பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள். ஆமா இல்ல மேடம்? ரீதியால சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். மனசு, மைண்ட், மென்டல் மைண்ட், பிசிக்கல் மைண்ட், மென்டல் மைண்ட். இதனால தான் பல பிரச்சனை வருது. அதாவது மாத வலி வரல, ஐயோ அது மாத வலி வரலையா, எவ்வளவு பொம்பளை அழுகுறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் மேஜிக் அண்ட் பிளாக் செய்வனை. இந்த உடம்புலாம் சாப்பிடுற மாதிரி ஏன் நம்ம உடம்புலாம் செய்வனை. என்ன மாதிரி செய்வனை? எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள். போய் கோயில போய் பண்றது, கோயில போய் வேண்டுறது, நெகட்டிவா வேண்டுறது. மாமியா வந்து மருமகள் வேண்டுது, மருமக வந்து மாமியாக்கு வேண்டுறது, போயிட்டு புருஷனுக்கு வேண்டுறது. என்னென்ன வேண்டுவாங்க அந்த மாதிரிலாம் தான் பிரச்சனை வரும். லெவல்ஸ், நெக்ஸ்ட் லெவல் மந்திரவாதி போய் பாக்குறது. நெக்ஸ்ட் வந்து கார்மிக் கான்டிஷன், கர்மத்தால வர வியாதிகள். கர்மத்தால வர வியாதிகள். இது நம்ம ஒண்ணு ஒண்ணா போவோம். ரைட்டுங்களா? ஒண்ணு ஒண்ணா போவோம். ரைட்டு. இது வந்து சோ இதான் வந்து நம்ம வியாதிகள் வந்து கிருமினால வருது. பல மாதிரி கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காத்துல பறக்கும், சாப்பிட வரும், கை குடும்ப வரும், முத்தம் கொடுக்கும்போது பயங்கர வரும் கிருமிகள். அப்பா நீங்க வேற. வெள்ளக்கார ஊர்ல கிசிங் டிசீஸ். அந்த கிஸ் பண்ணும்போது எல்லாம் பயங்கர கிஸ் பண்ண வாயை வச்சா நிப்பாட்ட மாட்டான். 2 நிமிஷம் புள்ளே வாயை வச்சு விட்டு நாக்கு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். எல்லாமே போகுது, பாக்டீரியா போகுது. அவன் பல்லு வளர்த்துக்க மாட்டான். எப்பா என்ன வியாதி இருக்கோ அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி வரும். டியூபர்குலோசிஸ் லங்ஸ்ல போவோம். பாக்டீரியா. H pylori இது ஒரு பெரிய வியாதி. H pylori அது கிருமி, அது வந்து பாக்டீரியா. அது வயிற்றுல போயிட்டு புண்ணாக்கும், வயிற்ற சாப்பிட ஆரம்பிக்கும், வயிற்றுல புண்ணு. அதான் அல்சர் சொல்லுவாங்க. அல்சர் ஆனா வயிற்றுல புண்ணு. அந்த புண்ணு ஆறுமா? வயிறு இப்படி இருக்கும், வயிறு இப்படி இருக்கும், இப்படி இப்படி பண்ணும், வயிறு இப்படி இப்படி பண்ணும், வயிறு இப்படி இப்படி பண்ணும். பிளாஸ்டிக் பேக் மாதிரி என்ன பண்ணும் அந்த வயிறு? வயிறு உள்ள வயிறு இருக்கும், இந்த மாதிரி இருக்கு மேடம். இப்படி இப்படி பண்ணும், இப்படி இப்படி பண்ணும். வயிறு எக்ஸ்பேண்ட் பண்ணும், கான்ட்ராக்ட் பண்ணும், எக்ஸ்பேண்ட் கான்ட்ராக்ட். அப்படியே போவோம். என்ன நடக்கும்? அந்த புண்ணு ஆறு முடியுமா? அதுல வேற உள்ளுக்கு வந்து ஈரமா இருக்கும், ஆசிட் வேற. என்ன நடக்கும் உள்ளுக்கு? அதே மாதிரி யூட்ரஸ் மாத வலி வரும், அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணும், அப்படியே போட்டு எல்லாத்தையும் விளையாக்கும், அப்படியே உடையும். அந்த என்டோமெட்ரியம் வால் விளையாக்கும் பண்ணும். எவ்வளவு வலி இருக்கும் அதுல. சில பேருக்கு ரொம்ப வலிக்கும், பியும், உடையும், ரத்தம் வரும் வெளியே. அது ஆரம்பம்ல. அதே மாதிரி வயிறும் அப்படி பண்ணும். கேஸ்ட்ரிக் வந்துச்சு, அந்த உள்ளுக்கு காயம் வந்துச்சு, அந்த மாதிரி வலி இருக்கா பாத்தீங்களா? சில பேர் துடிப்பாங்க, வலி உட்காந்து துடிப்பாங்க. அதனால நிப்பாட்டுங்க. எதை நிப்பாட்டணும்? ஊருக்காக நிப்பாட்டுங்க, புளிய நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. அதே புளிசோறு, புளி ரசம், வத்த குழம்பு, அப்புறம் நம்ம என்னது அந்த மோர் மிளகா, அப்பளப்பூ, கருவாடு கறி எல்லாம் போட உங்களுக்கு புளிப்பு ஊர்கால போட என்ன பண்ணும்? வயிற்ற சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த வயிற்றுல சாப்பிட்ட பிறகு அந்த ஆசிட் தன்மை ரத்தத்துல போயிட்டு எலும்ப சாப்பிடும். அதான் மூட்டு வலி, அதான் உடம்புற வலி, மண்டையில இருந்து கால் வரைக்கும் வலி. எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க. சார் கிளாஸ் போனாங்க சார், மண்டையில இருந்து வலி சார். மேடம் நிப்பாட்ட முடியுமா? முடியாது, வீட்டு போங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நிப்பாட்ட முடியுமா? போங்க. நிப்பாட்ட முடியாது. ஆசை சாப்பிட்டு பழக்கமாச்சு. எப்படி பண்றது? இதெல்லாம் பண்ண என்ன நடக்கும்? எல்லாம் போயிட்டு ஒண்ணா இட்டு இப்ப ஒண்ணு ஆகாது. கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு உடம்புலாம் வரும். இந்த மாதிரி மேடம் எவ்வளோ பேர் கிளாஸ்ல வந்து சாப்பாடை மாத்தி
ரூமோதாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் 0 ஆயிருக்கு. இப்ப நடக்கிறாங்க, பஸ் ஏறி போறாங்க, பஸ்ஸுக்கு ஓடி பஸ் இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தான் மாறணும் இந்த சாப்பாடு. ஓகே, அதே மாதிரி இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், போலியோ, இதான் வைரஸ். வைரஸ்க்கு வந்து அது ஆக்சிஜன் தேவையில்லை. அது ரொம்ப சூப்பரான பிராணனால வாழுது. அது கொல்ல முடியாது, ஈஸியா கொல்ல முடியாது. நீங்க இதெல்லாம் போட்டுக்கலாம், ஏதோ ஒரு எக்ஸாம், ஆனா அது வந்துடும். உங்க இம்யூனிட்டி சரியில்லை மேடம், இதெல்லாம் ஒண்ணு மேல இருக்கு. அந்த மாதிரி வைரஸ் ஒரு கொசு வந்து கடிச்ச கூட வந்துடும். ஒரே கொசு, எப்படி கொசு அவன் பவர் இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், போலியோ நல்ல வேலை. இப்ப வந்து என்ன பண்றாங்க, ஊசி போடுறாங்க. போலியோ விக்டிம் ஊசி போடுறாங்க. ஸ்மால் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இதுக்கு நம்ம அவங்க தேட முடியாது, வேக்சினே இல்ல. பிகாஸ் இந்த வைரஸ் மாறி மாறி வருது. இன்னைக்கு COVID-19 அவன் தேடுற வேக்சின், நாளைக்கு COVID-20 வரும், 21 வரும், 22 வரும். அது எப்படி மாற போகுது? அந்த காலத்துல மேடம் எங்க ஊர்ல வந்து நல்ல நினைப்பு இருக்கு. எங்க மாமா அந்த மாடுக்கெல்லாம் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், அதாவது அந்த ஹூஃப், அதாவது அந்த கால வரும், மவுத்ல வரும். அந்த மாதிரி போகும்போது இன்னொரு பிராணி வரக்கூட அந்த மாடை சுட்டுருவாங்க, சுட்டு போட்டு போய்ச்சிருவாங்க. அந்த மாதிரி கொண்டு போனாங்க. இன்னைக்கு அதே வியாதி நம்ம நாட்டுல பிள்ளைங்களுக்கு வருது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வருது. எப்படி மிருகத்துல இருந்து மனுஷன் வந்துச்சு? பிகாஸ் மனுஷன் இப்ப என்ன பண்ணிட்டான், எல்லாம் இம்யூன் சிஸ்டம் டிராப் பண்ணி கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, மைலோ, இந்த சாக்லேட் ட்ரிங்க்கு, காஃபி ட்ரிங்க் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ண போல எல்லாம் இந்த மாதிரி ஆயுது. ஒன்னும் பண்ண முடியாது. இம்யூன் சிஸ்டம் கிட்ட போச்சு, அதுக்கு தகுந்த மருந்து இல்லை. அது தகுந்த மருந்து இல்லாதனால வியாதிகள் கூட வந்துருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த வைரஸ் என்னைக்கு சொல்ல, டோன்ட் பிளே வித் வைரஸ். அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அதுக்குன்னு ஒரு பிரெயின் இருக்கு, ரொம்ப ஸ்மார்ட். இப்ப ஒரு வைரஸ், இப்ப டெங்கி ஃபீவர் வருது, அது என்ன போட்டு பத்திரம் போட்டு அந்த பிளட் பிளாட்லெட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுது. பிளட் பிளாட்லெட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுது, அது டெங்கி. அது ஹெர்பிஸ் வருது, அவர் என்ன பண்ணுவார், ஸ்கின் எஃபெக்ட் பண்ணுவார். அதே நேரத்தில் HIV வராது, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஒயிட் பிளட் செல் மட்டும் தான் சாப்பிடுவார், T செல்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாரு. அவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். I only eat this, I don't like the blood pattern, I don't like. அவர் வருவார். இப்ப வந்து இவர் வந்திருக்காரு COVID-19, அவர் என்ன பண்ண, உள்ளுக்கு போயிட்டு அந்த லங்ஸோட செல்ஸ் மட்டும் சாப்பிடுறாரு. அவர் இன்னும் ஸ்மார்ட், எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. அதே டைம்ல 4-5 வைரஸ் வந்துச்சு, உங்க பாடியில ஒன்னும் செய்ய முடியாது, மேல போக வேண்டியதான். இப்ப சாப்பாடை மாத்துங்க, போயிட்டு நல்லா பாசிட்டிவா இருங்க, இமோஷனல் ஸ்ட்ராங்கா இருங்க. யூ கேன் சர்வைவ் எனி பாக்டீரியா, ஈவன் HIV. என்னைக்கு நீங்க மைண்ட் டிராப் பண்ணிச்சு, finish, gone. ஒன்னும் செய்ய முடியாது. ஓகே, சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஊருக்கு என்ன பண்றாரு, மலேரியா கொண்டு வராரு, அது பாக்டீரியா. அப்ப என்ன பண்றாரு, டெங்கி கொண்டு வராரு, அது வைரஸ். அப்புறம் சிக்கன் கூனியா அவரு கொண்டு வராரு, அது வைரஸ். இன்னொன்னு புதுசா கொண்டு வந்திருக்காரு, அவர் பேர் வந்து ஜீகா வைரஸ். அவர் வந்து பிரெக்னன்ட் மதர் எஃபெக்ட் பண்றாங்க பாருங்க. 4 வைரஸ் இவரை கொண்டு வர்றாரு. இவர் தெரியாது, அவர் தெரியாது, அவர் பாட்டு போனாரு, வந்தாரு, கழிச்சாரு, அது பாட்டு போகுது. தெரிஞ்சா அவர் பண்ண மாட்டாரு. ஏதோ ஒரு இடத்துல பாருங்க எப்படிலாம் நம்மளுக்கு உடம்புக்கு வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா சார். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல். வைரஸ்க்கு நோ ஃபைட், யூ ஹேவ் டு பி இம்யூன்லி ஸ்ட்ராங். ஓகே, ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கு. எங்க ஒன்றுமா இருக்கு பாக்டீரியா, இங்க ஒன்றுமா இருக்கு. நான் கிளாஸ்ல போயிட்டு கீழே போடுவேன், எடுத்து சாப்பிடுவேன். என்ன சார் கீழே சாப்பிடுறீங்க, ஏன் சாப்பிடக்கூடாதா, ஏன் சாப்பிடுதா, என்ன சார் எப்படி சாப்பிடுறீங்க? அவங்களும் சூப்பர் கிளீன். பிள்ளைங்க விடுங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக், காய்ச்சா ஆன்டிபயோட்டிக். நாளைக்கு அந்த உடல்ல உள்ள தன்மை வந்து குறைஞ்சு போயிட்டு உண்மையிலே இன்னொரு வரும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் இல்லாத போது பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப காய்ச்சல் வரும். இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப மோசம். என் உடம்புல வந்து ஆன்டிபயோட்டிக் வரும்போது எனக்கு 19 வயசு, 19 வயசு இருக்கு. முத ஆன்டிபயோட்டிக் வாயில போல, அது பிறகு நான் ஆன்டிபயோட்டிக் இன்னைக்கு வரைக்கும் நான் எடுக்கவே இல்லை. பாடி தான் ஹீல் பண்ணுது. சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இல்ல, நாங்களே சொந்தமா தான். இதே மாதிரி தான் ஐம் ஷூர் லாட் ஆஃப் பீப்பிள் இன் இந்தியா வில்லேஜஸ் ஒண்ணுங்க, நீங்களே சொந்தமா 2 நாள் காய்ச்சல் அடிக்கும், நல்லா ஆயிடுவாங்க, போயிடுவாங்க. இதே நேரம் நான் போனேன், ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜுரம் அடிக்குது. அப்பெல்லாம் நான் ஹீலிங்லாம் ஒன்றும் சரியா வரல. அவன் வந்து நிக்கிறார், நல்லா வாட்டர் அண்ணே எனக்கு மருந்து வாங்கி கொடுங்க, ஜுரம் அடிக்குது. என்ன சார்? ஆமா வாங்க சார் போனேன். அவர் கொண்டு போய் மருந்து வாங்கி கொடுத்தேன் சார். அந்த காலத்துல
இன்னொருத்தர் ஜுரம் அடிக்குது, காலில் உட்கார முடியல, அவரை பஸ்ல கீழே குண்டல், யாரும் இடம் கொடுக்கல அவருக்கு. சோ சேட். யாரும் இடம் அப்படியே பஸ்ல நல்லா விவசாயி போலுக்கு ஜுரம் வந்து கீழே உட்காந்துருக்காரு, அவரால் முடியல. என்னன்னு அப்படி வெளியே கொண்டு போயிட்டு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், மருந்து வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. அந்த டைம்ல ஹீலிங் தெரியாது. அதான் இறைவன் எனக்கு காண்கிற, டேய் பாடுறா இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, கஷ்டத்தே ஒரு உட்கார கூட இடம் கொடுக்க மாட்டாங்க, என்ன ஜாதியை பண்ணலாம், என்ன மாதிரி மனிதர்களாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் உணர்த்துறாரு, போய் கண்டுபிடி ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அவங்களுக்கு போய் கொடு, அவங்க சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு தெரியாது ஏன் இந்த மாதிரி வியாதி, அவங்களுக்கு தெரியாது. டீச் them. நெக்ஸ்ட் வந்து இன்செக்ட்ஸ், அதாவது சில கிருமிகள் கடிக்கும், சாவும். அது வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நம்மள ஒண்ணும் பண்ணாது. நம்ம வலி போகும்போது நம்மள எஃபெக்ட் பண்ணும், அவ்வளவுதான். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ராக், இது வந்து ஒரு ஸ்குவிட் கடலை, அதுக்கிட்ட யாரும் போவாது, ஏன்னா அது தன்மை இருக்கு. அதே மாதிரி அலர்ஜிஸ், அந்த அலர்ஜிஸ் எப்படி வருதுமா, பாலுனால, சில பேருக்கு சில புரோட்டீன் ஒத்துக்காது. ஆனா நாங்க செக் பண்ணும்போது அந்த சக்கரத்துல ஆக்டிவிட்டி, அந்த பொருளுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு பொருள். அந்த எனர்ஜி வெளியாக்கின பிறகு சூப்பரா எனர்ஜியா நம்ம ஹீல் பண்றோம். நல்லா போய் பாருங்க, எல்லாமே போட்டிருக்கோம். சில பேர் காதை தோடு போட முடியாது, இது பண்ண முடியாது, கையில எதுவும் கட்ட முடியாது, பல மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் ஹீல் பண்ணுறோம். அந்த பொருளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு போல, அந்த எனர்ஜி வந்து உங்க எனர்ஜிக்கு வந்து ஒத்து வரலை, அவ்வளவுதான். அந்த ஒத்து வரனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அது ஏர்போர்ன் டஸ்ட், டஸ்ட் தமிழ்ல தூசி, டஸ்ட்னா தூசி. சில பேர் தூசி போகும்போது சரியான அலர்ஜி வரும் அவங்களுக்குலாம். அந்த தூசி அலர்ஜி ரொம்ப ஈஸியா பண்ணலாம், ரொம்ப பண்ணிருக்கோம். நீங்க செக் பண்ணுங்க, மும்பைல மட்டும் எவ்வளவு, ஒரே வாடி ஒரு 40 பேர் பண்ணோம் தூசி அலர்ஜி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு லைனிங் போயிட்டு எஃபெக்ட் பண்ணும். போலன் அலர்ஜி ரொம்ப பிரச்சனை, யூஎஸ்ல ரொம்ப பிரச்சனை. அவங்க 4 சீசன், அந்த 4 சீசன் வந்து பூங்க வரும், அந்த பூங்க கண்ணு பார்க்க முடியாது, அப்படியே இப்ப உள்ளுக்கு போயிட்டு நல்லா இங்க போய் மாட்டிக்கும். பாருங்க, உள்ளுக்கு போய் மாட்டிக்கும். மாட்டும் போது எல்லாம் வெளியே வரணும்ல, அப்படியே அழிச்சு வந்து சிக் வந்து ஹே ஃபீவர் இந்த மாதிரி பேர் வச்சுப்பாங்க. அதுக்கு மருந்தே இல்லை. ஆனா பிவிஹெச் இதை ஃபுல்லா நாங்க ஹீல் பண்ணிருக்கோம். எல்லாமே பண்ணலாம், சிம்பிளா பண்ணலாம். அலர்ஜி, அந்த அலர்ஜி மட்டும் பண்ணாங்க சார், நான் பெரிய பணக்காரன். போயிட்டு யூஎஸ்ல போயிட்டு sit down, I am healing energy with lifetime guarantee அப்படியே பண்ண வேண்டியதான். ஒரு ஹீலிங் வந்து $100, பணக்காரன். 10 பேருக்கு 1000, 100 பேர் வருவான், என்ன ஆச்சு? ரொம்ப பணம் சம்பாதிச்ச, இதுதான் எல்லாம் பண்ண. ஆனா நாங்க எங்க முக்கியமான ஏழைங்களுக்கு, அந்த ஏழை பணம் எங்க போவாங்க? கோயில் போக முடியாது, வெளியே நிக்கணும், பூஜை பண்ண முடியாது, கிட்ட போக கூடாது, சாமி கிட்ட போக கூடாது, இதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்றது, பாவம். அவங்க தான் பிவிஹெச். சரிங்களா? ரைட், வெரி குட். சில சாப்பாடு சில பேருக்கு ஒத்து வராது, நாட் அலர்ஜி, அந்த மாதிரி மில்க், அந்த மாதிரி ஃபங்கஸ் பூஜ்யமா, அது ஒரு நல்ல பேர் வரும் அதுக்கு, பூஞ்சை ஃபங்கஸ், தேம்பல் உடம்புல தேம்பல் மாதிரி வரும். எங்க ஊர்ல தேம்பல். அப்புறம் ஈஸ்ட் வந்து ஒரு அனிமல், அது என்ன பண்ணும், அது அப்படியே வளரும் போது அது போயிட்டு எல்லாம் சாப்பிடும், அந்த ஹியூமன் பிளஷை சாப்பிடும். மேடம், அந்த மியூக்கஸ் சாப்பிடும். மியூக்கஸ் வாயில வரலாம், அது பேர் கேண்டிடா, வாயில வரும். அப்புறம் வந்து உங்களோட பிரைவேட் பார்ட்ல, லேடிஸ் பிரைவேட் பார்ட்ல வரும், யூரின் இன்ஃபெக்ஷன்ல வரும், இதெல்லாம் வரும். அந்த எவ்வளவு இந்த ரொட்டி சாப்பிடுறீங்களோ, இந்த மாதிரி பண்ணலாம், எல்லாமே போயிட்டு அலோகு மாரி போகும்போது உள்ளுக்கு போயிட்டு அந்த ரத்தத்துல போயிட்டு அந்த சீட் போய் லிவர்ல போயிடும். அந்த லிவர்லயே இது போயிட்டு தான் எல்லா பாட்டுக்கும் போவோம். வயிறுல மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா உள்ளுக்கு போனுச்சு, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தெரியுமா மேடம், இது மருந்தே இல்ல. லேடிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், ஒயிட் டிஸ்சார்ஜ். ஆப்பிரிக்காவுக்கு போய் கேட்டேன், அவங்கள்ட்ட கேட்டேன், வாட் இஸ் த மெயின் டிசீஸ்? ஒயிட் டிஸ்சார்ஜ். ஒரு லேடி சொல்றா என்கிட்ட, நான் போய் அந்த பிளாக் வெளியாக்கின பிறகு மேடம் ஹீல் பண்ண கத்து கொடுத்து மேடம், அவ சொல்றா 3 நாள் கழிச்சு நீ கடவுள் மாதிரி வந்திருக்க எங்க ஊருக்கு. ஏன் எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து என்னோட பிரைவேட் பார்ட்டை என்னால ரெகனைஸ் பண்ண முடியல. 3 நாள் கழிச்சு I can see my private part so clean because of black magic and the fungus. அவ்வளவுதான். அரிசி சுகர் ஆகும், வேற வெள்ளமாவு சுகர் ஆகும், கிழங்கு சுகர் ஆகும்,
பொட்டேட்டோ சுகர் ஆகும், எல்லாமே சுகர் ஆகும் வயிற்றுல. அந்த சுகர் வயிற்றுல போட்டு ஸ்வெட்ல வெளியே வரும். அந்த ஸ்வெட்லனா ஸ்வெட் தமிழ் நம்ம வேர்வை. அந்த வேர்வை வரும்போது இது சாப்பாடு இங்க வரும், இங்க வரும், இங்கிட்டு வரும், இங்க பின்னால வரும், இங்கே வரும். அது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஸ்கின்னை சாப்பிடும். நீங்க உண்மையிலே பார்க்கணுமா என்ன பண்ணுங்க, கடலை போய் குளிங்க. அந்த கடலை குளிக்கும் அப்படியே பார்க்கலாம், சகப்பா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் மேடம். தெரியுமா உங்களுக்கு மேடம்? அந்த டேம்பெல்லாம் வந்து அப்படியே எரியும், அந்த எரியும். அந்த ஸ்கின் இல்ல ப்ரொடெக்ஷன் போயிருமே. அப்படியே பாத்தியா ஆக்சுவலி க்ரோயிங். நீங்க மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அந்த ஃபங்கஸ் மாதிரி க்ரோ பண்ண மேடம் எல்லாம். அதான் சொல்லுவாங்க சேத்து பொண்ணு. நம்ம போல சேத்து பொண்ணு சொல்லுவாங்க. அந்த கால்லாம் வரும். இட்ஸ் ஃபங்கஸ் க்ரோயிங் தேர், ஃபங்கஸ் க்ரோயிங் தேர். தண்ணி அப்புறம் ஸ்வெட், அதான் சாப்பாடு அவங்களுக்கு. சேத்து பொண்ணு சொல்லுவாங்க. சேத்து பொண்ணு கால் கீழே வரும். நெக்ஸ்ட் லேடிஸ் பிரைவேட் பார்ட். இந்த மாதிரி லேடிஸ் இருந்தா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப பேர் பிபிஎஸ்ல ஹீல் பண்ணிருக்காங்க. செக்ஸ் சக்ரா, ரூட் சக்ரா, டு வெஜைனா எனிமா. அந்த மாதிரி பண்ணும்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் போயிடும். அப்ப நம்ம இது கொடுக்கணும் பேண்டி லைனர் தான். அதுவும் ஹெல்ப் பண்ணுது. உங்களோட பேண்டிஸ்லாம் ரொம்ப மேட் ஆஃப் மெட்டீரியல் தட் டசன்ட் அலோவ் தி ஸ்வெட் டு ஹேப்பன் தேர். சில பேர் ரொம்ப ஸ்வெட் பண்ணுவாங்க, எல்லாம் ரொம்ப ஸ்வெட் பண்ணுவாங்க மேடம். சேலை கட்டுவாங்க, இல்லைன்னா வெளியே போக முடியாது, கழட்ட முடியாது, கஷ்டப்படுறாங்க மேடம். அப்புறம் இந்த மாதிரி விட்டமின் பத்ததுனால சரியான சாப்பிட இந்த மாதிரி நடக்கும் பாருங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம நாட்டுல. மனுஷன்ல எல்லாமே மல்டி வைட்டமின் நல்லா 3 நல்லா சாப்பிட்டு அதுல மல்டி வைட்டமின் வேற பேலன்ஸ் டயட் சரி வரல. என்ன பண்ணுங்க, சாப்பாடு இல்ல, ஏதோ குறுக்கு சாப்பிடுங்கலாம். இது வந்து லேக் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வைட்டமின், லேக்கிங் ஆஃப் ஃபுட் கண்டெய்ன்ஸ் புரோட்டீன். அந்த புரோட்டீன், அந்த கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் தேவைப்படுது. இந்த மாதிரி தான் வைட்டமின்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தேவைப்படுது. பல்லு போயிடும், அந்த மாதிரி வயிற்றுல பூச்சி. இந்த மாதிரி நாங்க இருந்தோம் சின்ன பிள்ளை. இவ்வளவு பெருசுல பாடி அவ்வளவு பூச்சி எங்க வயிற்றுல இருக்கும். எங்க அம்மா கேளுங்க, அம்மா சொல்லுவாங்க, பயங்கரமா சொல்லுவாங்க, அவ்வளவு பூச்சிலாம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு சார். 6 புள்ள பூச்சி இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அது வைட்டமின் ஏ, B1 பாத்தீங்களா, வைட்டமின் கே, இதெல்லாம் தேவைப்படுது. உடம்பு தேவைப்படுது. எந்த மாதிரி என்சைம் செய்யறதுக்கு, அந்த ஹோமோன் செய்யறதுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது. அப்புறம் இது வந்து மினரல்ஸ், வைட்டமின் தான். நெக்ஸ்ட் கம்ஸ் மினரல்ஸ், சோடியம், பொட்டாசியம், அயன் லேடிஸ் ரொம்ப தேவைப்படுது. உங்க மாத விழால வந்து அவ்வளவு ரத்தம் போகும், அயனும் போகும். அந்த ரெட் பிளட் எல்லாம் அயன சம்பந்தப்படுது சார். அதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே வெள்ளையா மாறிடுவாங்க, அப்படி ஒரு மாதிரி மஞ்சளா மாறிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். இது எல்லாமே இந்த பாஸ்பரஸ், சிலினியம், அயரின், இந்த வானை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் வான்ல என்ன தேவைப்படுதுன்னு. அப்படியே அணிஞ்சு போயிட்டு வந்துட்டு கேளுங்க வாட் மினரல், அப்படியே நவரும் சொல்லலாம். 1, 2, 3 தேவைப்படுது வைட்டமின் எல்லாம். அழகா இந்த வான் வச்சு நீங்களே கண்டுபிடிக்கலாம் அந்த உடம்புக்கு என்ன தேவைப்படுதுன்னு. அந்த மாதிரி சாப்பாடு நேச்சுரலா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ராங் ஃபுட், தப்பான சாப்பாடு, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் சாப்பாடு, இட்லி சாப்பிடுங்க. வேலை செய்யறமா, என்ன வேலை செய்யணும் அந்த வேலைக்கு தகுந்த சாப்பாடு தேவைப்படுது. நீங்க வந்து விவசாயம் பண்ணமா சாப்பிடுங்க, வேலை தேவைப்படுது. பிச்சாவர் ஓட்டுறீங்களா, பண்ணுங்க, சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். சும்மா ஆபீஸ்ல நல்லா கணக்கு பண்ணிட்டு போயிட்டு நல்லா ஒரு பிரியாணி சாப்பிடாதீங்க, ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடுங்க. அவன் எண்ணெய் போட்டு, அவங்க தான் கொழுப்பு. என்ன கொழுப்பு? கோழி கொழுப்பும் அப்புறம் ஆட்டு கொழுப்பு போட்டு செய்வான். அந்த கொழுப்பு போட்டு அந்த கொழுப்பு உள்ள மெல்ட் பண்ணும்போது அந்த ருசி அவ்வளவு இருக்கும். ருசி நல்லா பாருங்க சார். கோழி கொழுப்பு போட்டு சமைச்சு ரைஸ் சூப்பரா இருக்கும். அதையும் ஆட்டு கொழுப்பு போட்டுங்க. பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி என்ன எல்லாம் சூப்பரா இருக்கும். ஹைதராபாத் பேரு தேவையில்லை, அவ்வளவுதான். அந்த மாதிரியான போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த அரிசியில வந்து அவ்வளவு ஊறி போயிட்டு அவ்வளவு கொழுப்பு தன்மை இருக்கும். எல்லாமே போடும்போது இதெல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட் எல்லாம் போயிட்டு ஹார்ட்ல போய் தங்கிரும், இந்த ரத்த குழாயில எல்லாம் போய் தங்கிரும். அதான் வந்து ஹை பிளட் பிரஷர் ஏறும், உங்களுக்கு பிளாக்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. இதான் வந்து இதெல்லாம் சால்ட், பப்படம், அப்பளப்பூ எல்லாமே சால்ட் தான் சார். கருவாடு கறி சால்ட் இதெல்லாம் போடும்போது ரத்தத்துல போகும்போது பிரஷர் ஏறும். லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டுடேஸ் ஃபுட் கொஞ்சம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிரிசர்வேட்டிவ்
இப்ப எல்லாமே இந்தியால கொஞ்சம் குறைவு. ஆனா மலேசியா நாட்டுல வந்து ரொம்ப பிரிசர்வேட்டிவ். சைனீஸ் ஃபுட் எல்லாமே பிரிசர்வேட்டிவ் தான். பயங்கர பிரிசர்வேட்டிவ். சூப்பரா சாப்பிடுறது சூப்பர் நல்லா டேஸ்டியா இருக்கும். பார்த்தாங்க என்னாச்சும் உள்ளுக்கு போட்டுருப்பான். இதெல்லாம் நம்மளுக்கு சொந்தமா சாய்க்கும் நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். சார் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஃபுட் இஸ் ஆசிடிக். இந்தியா சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப ஆசிட். எப்படி புளிப்பு சார்ந்த ரொம்ப புளிப்பு சார்ந்தப்படுது. காலங்காத தோசை வந்து புளிப்பா இருக்கும். இட்லி பரவாயில்ல. ஆனா இட்லியில வீட்டுல செய்யுங்க. நல்லா வேற மாதிரி எல்லாம் போடுங்க. கீரை சம்பந்தம் கீரையை புல்லு போட்டுங்க. கீரை போட்டு செய்யுங்க. சார் எல்லாம் கீரை வெட்டில எல்லாம் வெள்ளையா தான் இருக்கும். வேற தானியம் போடுங்க. கொஞ்சம் தானியம் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஸ்டீம் பண்ணிட்டோம். எல்லாமே ஃபெர்மெண்ட் பண்ண அவசியம் இல்ல. சாதத்தை குறைச்சி வேற போடுங்க. முளைக்கட்ட பயிரை போடுங்க. ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்பதான் எல்லாம் புரியும் நான் என்ன பேசுறேன்னு. முளைக்கட்ட சைவ போடுங்க. ஓகே சைவரை போடுங்க. புதினா போடுங்க. எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுங்க. நத்திங் ராங். எல்லாம் போடலாம். அதே வெள்ளை தான். எல்லாம் வெள்ளையா வெள்ளையா பாக்குறீங்க அவ்வளவுதான். இல்லாட்டி கொஞ்சம் மிளகா போட்டு எல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி லிவர் ஃபேட்டி லிவர் நான் கேட்பேன் இந்தியால போட்டா சோ காட் லாட் ஆஃப் ஃபேட்டி லிவர் சார். பார்த்தாக்கா ஹி இஸ் a வெஜிடேரியன். அப்புறம் மீன் சாப்பிட மாட்டான். எங்க எல்லாம் மாட்டு வெண்ணெய் மாட்டு தயிர் மாட்டோட கீ எல்லாம் எங்க போகலாம் நல்லா ஊத்தி சாப்பிடுவாங்க. நல்லா ஊத்தி வைங்க. சோறை போட்டு கீய ஊத்தி அதுல வேற தோசை சுத்து கீயோ பொடி கீய போட்டு சாப்பிடுறது. அது அண்ணா சாப்பிட எங்க போகலாம். அதெல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட் லாங் டேர்ம். நெக்ஸ்ட் இதுதான் சில்ட்ரன் ஃபுட். இந்தியன் யங் பீப்புள்ஸ் ஃபுட் டுடே. பாருங்க என்ன பாருங்க என்ன பாருங்க எல்லாம் கொக்கோ கோலா காஃபி எல்லாமே எல்லாம் ஃபுல் இன்னைக்கு பேரு எல்லாம் இன்னைக்கு இருக்கு. நம்மாட்டிங்க ஒரு கிளாஸ் நடத்தணும். அந்த கிளாஸ் வந்துட்டு எந்த ஊர்ல அது சித்தியாவான்ல. அந்த லேடி சொல்றாங்க சார் நான் வந்து KFCல வேலை செய்யறேன். மீன் கோழி பொரிப்பாங்க. எண்ணெய 7 நாள் மாத்த மாட்டாங்களாம். 7 days எண்ணெய் குறை ஆட் பண்ணுவாங்களாம். சார் அந்த எண்ணெய் கோழி போட்டு இது ஹை பிரஷர் குக்கிங் நாட் நார்மல் குக்கிங். அது போட்டு நல்லா ஹை குக் பண்ணுமா அந்த சிக்கனை. 7 நாளைக்கு எண்ணெயை மாத்த மாட்டாங்களாம். 7வது நாள் எண்ணெயெல்லாம் கீழே வச்சுட்டு அது இன்னொரு ஆளுக்கு கொண்டு போவாங்களாம். அவன் அது கொண்டு போயிட்டு அவன் பியூரிஃபை அவன் விற்பான் போலக்கு. அவங்கள கார்பன் டை ஆக்சைடு இல்ல இருக்கு. அவங்கள கார்பன் டை ஆக்சைடு. அடுத்த வாட்டி சார் வீட்டை நெருப்பு என்ன பண்ணுங்க ஒரு குக்கரை வைங்க. அப்படியே அடிங்க. நிச்சயமா நெருப்பு போயிடும். சீரியஸ்லி ஐ அம் நாட் ஜோக்கிங். அந்த ஒரு கோகோல அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அந்த நெருப்பை பண்ணும் போது நெருப்பு அப்படியே பண்ணுங்க. அப்படியே அடிங்க. அப்படி அடிக்க நெருப்பை காண போயிடும். சீரியஸ். நீ ஃபயர் ஆக்ஷன் தேவையில்லை. கோகோலா வச்சா போதும். ஐ அம் நாட் ஜோக்கிங். Not Coca-Cola, any fizzy drinks. Because so much of carbon dioxide உள்ளுக்கு இருக்கு. அந்த உள்ளுக்கு இருக்கு. அப்படி அடிக்க பாத்தீங்களா. அதை அடிக்கும் போது நீங்க பண்ணுங்களா நெருப்பு வெளியாகும். சரிங்களா. ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் பேட் ஹேபிட் கெட்ட பழக்கங்கள். என்ன மாதிரி கெட்ட பழக்கம். அதாவது புகை ஆல்கஹால் தண்ணி. நெக்ஸ்ட் புகை ஸ்மோக்கிங் சிகார் பீடி பைப்பு எல்லாமே புகை. நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால்னா போதை பொருள். டாஸ்மாக்ல வைன் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து 30-40% ஆல்கஹால். என்ன நடக்கும் ஆஸ்பத்திரி போனா கூட அவன் எடுப்பான் இப்படி பண்ணுவான். என்ன பண்றான் அதை எடுத்து அந்த இருக்கிற கிருமிகளை வந்து கொல்றான். ஏன் ஊசி போடும் போது அந்த இருக்கிற கிருமி உள்ளுக்கு போக கூடாது. அது நம்ம ஸ்கின் மேலாம் கிருமிகள் இருக்கும். அதெல்லாம் நல்லா பண்ணி புடிச்சுக்க உள்ளுக்கு விடுவான். உள்ளுக்கு விடும்போது எல்லாம் போயிட்டு கிருமி கூடாது மாதிரி. அந்த ஆல்கஹால் வந்து 30% ஆல்கஹால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அது. ஆனா விஸ்கி வந்து 42% ஆல்கஹால் 45% ஆல்கஹால். வைன் 16% 12% வைன். என்ன நடக்கும் டாஸ்மாக் நிச்சயமா 30%. டாஸ்மாக் நிச்சயமா 30%. அந்த ஆல்கஹால் உள்ளுக்கு போகுது. முதல்ல எங்க போவோம் வயிற்றுல போயிட்டு நேர லிவருக்கு போவோம். அந்த லிவர் தான் கெட்டு போவோம். லிவர் கெட்டு யார் என்ன பண்ண முடியும். உடம்பே கெட்டு போவோம். இங்க என்ன பண்ணோம் அது செய்யற வேலை செய்ய முடியாது. இங்கே தான் எல்லாம் பில்டிங் பிளாக்ஸ் போகுது. புரோட்டீன் கார்போஹைட்ரேட் சுகர் எல்லாமே போவோம். உடம்புக்கு தேவைப்படுறது இங்கதான் போவோம். இதே வேலை என்ன பண்ண முடியும் உடம்பு அப்படியே இத்து போயிட்டு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி போக வேண்டியதான்.
அது மட்டும் மறந்துடாதீங்க. இதான் நெக்ஸ்ட் ட்ரக்ஸ். ட்ரக்ஸ்னா பல மாதிரி ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனலி இஸ் அவர் பான். இதெல்லாம் கொஞ்சமா போகும். இது வந்து எந்த மிருகமே சாப்பிடாது, பாக்கு கூட தின்னாது. அது அவ்வளவு ஹார்டா இருக்கும். எடுத்து ஒட்ட கூட மேல திருப்பி வரும், நம்மளுக்கு பந்து மாதிரி வரும். அவ்வளவு ஹார்டு. அதை போட்டு குத்தி வாயில போட்டு யார் தான் கண்டுபிடிச்சாத எப்பா. அது ஒரு கோயில வேற வெத்தலை பாக்கு வைக்கணும். என்ன இதெல்லாம்? அப்பதான் வீட்டுக்கு வரான். அவன் வெத்தலை பாக்கு வராம வந்திருக்கான். அவன் எப்படி வீட்டு விடுறது? வெத்தலை பாக்கு இதெல்லாம் யாரு ஆரம்பிச்சா? இதேதான் சார். ஏன் வெத்தலை பாக்கு சும்மா குடிக்க முடியாதா? ஒரு பையில குடிக்க முடியாதா? ஹாப்பி பர்த்டே குடிக்க முடியாதா ஒரு பையில? சீனா சரி, சீனா அழகா அங்பாவ் ஆள கொடுத்துருவான். சரியா போச்சு. அங்பாவ் கொடுத்துருவான். சரி, நெக்ஸ்ட் சைக்கோசோமேட்டிக், உளவியல் பிரச்சனை. ரைட்டு. நம்ம என்ன போட்டிருக்கு? கவலை, துக்கம், கோபம், பொறாமை போன்றவை. நெக்ஸ்ட் மனசோர்வு. நெக்ஸ்ட் கடந்த கால வாழ்க்கை பிரச்சனை இந்த காலத்துக்கு வரும். நெக்ஸ்ட் சில ஆத்மனால நம்மளுக்கு பிரச்சனை வரும். சில ஆத்மா நம்ம கிட்ட நிக்கும். அது இமோஷன் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது தற்கொலை பண்ணாக்கா நம்மளுக்கும் தற்கொலை பண்ண தோணு வரும். அது செய்ய வைக்கும். நெக்ஸ்ட் மேடம், சைல்ட்ஹுட் ட்ரோமா. குழந்தையால நடக்க பிரச்சனை. அப்பா பிடிக்காது, அப்பா நீ பார்க்கல, அப்பா தங்கச்சி பார்த்தா, அக்கா அண்ணன் பார்த்தா நீ பார்க்கவே இல்லை, அதெல்லாம் வரும். குழந்தையோட பிரச்சனை சைல்ட்ஹுட் ட்ரோமாஸ். சில பொம்பளை பிள்ளைங்க வந்து யாராச்சும் தப்பான வழியில கொண்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை திங்க் பண்ணி அப்படியே உட்காந்துருப்பாங்க ஒரு மைண்டோட. இதெல்லாம் தப்பு. எல்லாத்தையும் விட்டுறணும். நடந்து போச்சு, பினிஷ், கதம் கான். திருப்பி எல்லாம் மாறணும். அதே நினைச்சிருக்க முடியுமா? ஏதோ தப்பா நடந்து போச்சு, forget. நான் வாழணும். அந்த சீக்கிரம் உங்க கூட இருக்கணும். சரியா போச்சு. நெக்ஸ்ட் மேடம், துக்கம். அவன் செத்து போயிட்டானே, அவன் செத்து போனா அவன் போயிட்டான். நம்ம உட்காந்து அது அழுது நம்ம என்ன பண்ண, யாரு என்ன பண்ண போறான்? ஒண்ணு நடக்க போத. துக்கம்லாம் இருக்க கூட முடிச்சுட்டு போகணும். வாழ்க்கை இருக்கு. அதான் மேடம் ஒரு லேடி சொன்னாங்க என்கிட்ட. கூப்பிட்டாங்க, சார் எங்க அம்மா சீக்கா இருக்காங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். அவங்க போனா நான் உயிரா இருக்க மாட்டேன். அவங்க சுத்த போனா உயிரா இருக்காங்க. கேட்டேன், அம்மாக்கு என்ன வயசு மேடம்? அம்மாக்கு 75 வயசு மேடம். உங்களுக்கு 36 வயசு. எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. அப்படியா மேடம்? ஓகே மேடம். அம்மா செத்து போனாங்க, நீங்களும் 3 குழந்தைங்க நீங்க செத்து போய் சொன்னாங்க. தேவையாக்கலாம்? அம்மா வயசாச்சு, அம்மா போட்டோம். எனக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்காங்களா? நானும் அந்த ஆளு வாய் சொல்லுது, அம்மா சுத்த நானும் சுத்து போயிருவேன் சார் சொல்லுது. அவங்க மொட்டையா முன்னுக்கு தான் ஆற விட்டுருப்பாங்க. இப்படியே பேசுறது. 3 பொம்பளை பிள்ளை பத்திருக்கா மேடம்? அது யார் பாத்துருக்கா? செத்து போனாங்க. எப்படி அந்த மாதிரி திங்க் பண்றீங்க? இதுதான் தேவையில்லாத வேலைக்கலாம். கிரீஃப். அம்மா வயசாச்சு, அம்மா போயிட்டாங்க. சரியா, அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை போது அம்மா செஞ்சா நன்றி சொல்லுங்க. நெக்ஸ்ட் லெவல் போனோம். அது விட்டு அவங்க போட நானும் போட என்ஜாய் டிப்ரெஷன் வெள்ளக்கார பார்த்தேன் மேடம். வெள்ளக்கார பார்த்தேன். வெள்ளக்காரதான். ஓகே, தேங்க்யூ. அந்த மாதிரி எஃபெக்ட் மீடியா எஃபெக்ட் பீப்புள்ஸ் லைஃப். மீடியா யாரு? சோசியல் மீடியா, இப்ப டிவி, சீரியல், மூவி பயங்கரம் ஓடும். நெக்ஸ்ட் can affect people emotionally and mentally. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்க சொன்னா நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு படத்தை பார்க்கலாம். ஒரு படம் பார்க்கலாம். 3 ஹவர்ல பார்த்து முடிச்சோம். அவன் முடிச்ச கதையை அழகா முடிச்சிடும். அந்த சீரியல் பாத்தீங்களா, அது பாருங்க ஓடிட்டே இருக்கும். நாளைக்கு பார்க்கணும்னுங்க. நீங்களாவது பரவாயில்ல, இந்தியால வந்து தமிழ் சில்வன் எங்க நாட்டு வாங்க, கொரியன் சீரியல் பாக்குறாங்க. கொரியன் சீரியல், தாய்னி சீரியல் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு எங்க நாட்டுல. நம்ம தமிழ்நாடு பாக்குறாங்க. புரியாத பாச. இது என்ன சும்மா தேவையில்லாத போட்டு, இன்னைக்கு ஒரு பொரியல், நாளைக்கு ஒரு காலை ஒரு சீரியல், அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. சாப்பாடு சமைக்க கூட போறாது, சீரியல் பார்த்தணும். இதுதான் வந்து மன நோயை நம்மளுக்கு கொடுக்கும். நாளைக்கு தூங்க முடியாது. அவன் என்ன பண்ண போறான், என்ன நடக்கும், அதேதான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ண போறான், நடக்குமா நடக்காதா, எப்படி பண்ண போறான், எப்படி மாத்த போறாங்க, அவன் திங்க் பண்றான். அவன் ரேட்டிங் பாக்குறான். இந்த மாதிரி பண்றோம், அவனை கொன்றுவோம். கொண்டாக்கா ரேட்டிங் கூட ஆயிரும். கெட்டவன் தான் ஹீரோ,
நல்லவன் ஜெயில நிப்பான், கஷ்டப்பட்டு இருப்பான். கெட்டவன் தான் ஹீரோ, அவன் தான் சம்பளம் கூட. பிரேசில போகும்போது அவங்க சொன்னாங்களே, பிரேசில போகும்போது கெட்டவன் தான் சம்பளம் கூட, அவன் தான் மெயின் ஆக்டர். எப்படி கெட்டது பண்றதுன்னு அவன் தான் பயங்கரம் இருக்கு சொன்னாங்க என்கிட்ட. அங்கேயும் பயங்கர சீரியல் ஓடும், உலகம் பூரா சீரியல் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே மைண்டு. நீங்க தப்பு தப்பா கத்துக்கிறீங்க. எப்படி மாமியா இருப்பா, எப்படி மருமக நடிச்சுக்கணும், அதே மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட்ல போட்டு ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது. யூ நீட் டு லெட் இட் கோ. இதெல்லாம் விட்டாதான் சரி வரும். உங்க குடும்பத்தை பாத்துங்க, மைண்ட போட்டு இது உள்ளுக்கு விடாதீங்க. நாளைக்கு அடுத்த பிறகு நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. எல்லாம் இந்த குப்பைங்களா நீங்க தான் எல்லாம் கொண்டு போறீங்க மேல. இதெல்லாம் குப்பைங்கள், நல்லது ஒண்ணுமே இல்ல. ஓகே, அதே மாதிரி டார்க் எனர்ஜி, பிளாக் மேஜிக், செய்வனை, சைக்கிக் அட்டாக், செய்வனை இருக்கா இல்லையா? இருக்கு. ஒயிட் மேஜிக்னா குருஸ்ல இருந்து வரும், ஸ்பிரிச்சுவல் குரூப் நேரம் இங்க வரும், இங்க வரும். இதான் ஒயிட் மேஜிக். இந்த மாதிரி வந்துச்சு, உங்க ஆத்மாக்கு ஏத்துக்கலாம், தலை வலிக்கும், பயங்கரமா தலை வலிக்கும், வருடக்காலம் வலிக்கும். நான் 40 வருஷம் ஆகும் பார்த்திருக்கேன். இங்க வரும், இங்க வரும், இங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும். இது வந்து ஒயிட் மேஜிக் கமிங் ஃப்ரம் குருஸ். அதாவது குருட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் பண்ணவங்க அவங்க இருந்து வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு சைக்கிக் வெம்பயர். அதாவது ஆமா மேடம், சத்திய உள்ள ஆன்மங்கள் மட்டும் இல்ல, சில மனிதர் கூட எனர்ஜி எடுப்பாங்க. ஆத்மா மட்டும் இல்ல, மனிதர் கூட. அதாவது ஒரு வீட்டுக்கு போகும்போது மேடம், நம்ம வெளியே நம்ம வீக் ஆயிரும், நம்ம எனர்ஜி எல்லாம் வந்து அவங்களை விட்டுருவோம். சில வீட்டுல போனா கூட நம்ம ட்ரெயின் ஆயிடுவோம். நம்ம ரேகா சொல்லுமே, கோயில் போனா தலைவலி வரும்னு, அந்த மாதிரி ஒரு கோயில் போனா தலைலாம் வலிக்கும், அப்படி வீக் ஆயிருவீங்க. அங்க சில சக்தி வந்து அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு எடுத்துரும். எடுக்கும்போது உங்க சொந்த பிராணம் இருக்காது. அதான் சைக்கிக் வெம்பயர். சில வீட்டுல மேடம், அந்த வீட்டுக்காரர் வந்து புகை குடிப்பாரு, ஆல்கோல் இருப்பாரு. சில பிள்ளைங்க சீக்காதான் இருக்கும், அந்த எனர்ஜிலாம் வந்து அவங்க அப்பாவுக்கு போயிடும், பிள்ளைங்க கஷ்டப்படும். அது ஒரு சைக்கிக் வெம்பயர் மாதிரி. ஓகே மேடம். ரெண்டாவது வந்து லூசிங் எனர்ஜி, நெகட்டிவ் பிளேசஸ். ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம வீக் ஆயிரும். ஒரு ஆஸ்பத்திரி போனா வீக் ஆயிருவோம், ஒரு மால் போனா வீக் ஆயிருவோம், அந்த ஒரு கோயில் போன கூட எல்லாமே எல்லாம் தொடுவாங்க, எல்லாம் தொட்டு போனா அப்படி வீக் ஆயிரும் மேடம். எல்லாம் டச் பண்றாங்கல்ல. ஒரு கோயில போல ஜேஜே நிப்பாங்க மேடம், எல்லாரும் டச் பண்ண முடியாது மேடம். டச் பண்ண ஒரு மாதிரி இருக்கும். டச் பண்ணும்போது எனர்ஜி வந்து நம்ம வந்து அந்த நம்ம எனர்ஜி தான் அவங்களுக்கு போயிடும், இல்ல அவங்க கட்டாச்சு நம்மளுக்கு வந்துடும். சில பேர் ரொம்ப சென்சிட்டிவ், இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ் சில பேர். ஓகே, பிரசன்ட் நெகட்டிவ் என்டிட்டி. ஓகே, அது என்ன மேடம்? ரைட். சில வீட்டுல வந்து சில சக்திகள் இருக்கும், உங்க செத்து போனாங்க, சில ஆத்மாக்கள் இருக்கும். சில ஆத்மா இருக்கும்போது வீடு நெகட்டிவா இருக்கும். அந்த ஆத்மா தற்கொலை பண்ணிருக்கோம், அந்த ஆத்மா கவலையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நம்ம எஃபெக்ட் பண்ணும். சில பேர் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஒரு லேடி நினைப்பிருக்க அம்மாவோட பேர் போனுமே, அந்த லேடி 10 வருஷம் அழுதே இருந்தால, ஒரு ஆள் ஒரு பொம்பளை ஆத்மா இருக்கனால அது வெளியாக்கணும். டக்கு என்ன மேடம், டக்கு நிப்பாட்டாங்க அழுக. அன்னாலும் அழுதுலே இருப்பாங்க. அந்த சோல்னால தான் அவங்க இவ்வளவு பிரச்சனை. அந்த சோலை எடுக்க பிரச்சனை, டக்கு நிப்பாட்டாங்க. ஆமா இல்ல மேடம்? ரைட். அந்த மாதிரி நம்ம செய்யலாம். we can do this. அதனால தான் அன்னைக்கு லேடி கேட்டா பாத்தீங்களா, என்னமோ சோலை வெளியாக்குறாங்க கேட்டா, அவங்க சோலை ஆட்கள் அவங்க அனுப்பி விடுறாங்க மேடம், தெரியும் உங்களுக்கு. ஓகே மேடம். அடுத்த ஃபைனலா வந்து கார்மிக் கண்டிஷன். கர்மத்தால வர வினைகள். கண்ணெல்லாம் பருப்போம், காது வாய் பேச முடியாது, ஆட்டிசம், இதெல்லாம் கர்மத்தால வர நிலைமைகள். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆர்கன்ஸ். ஹார்ட்ல ஹோல் இருக்கும், கிட்னி கிட்னி இருக்கும், 2 கிட்னி இருக்காது. இதெல்லாம் கர்மத்தால வர நிலைமைகள். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி கண்டிஷன். அதாவது அப்பா அம்மா பிள்ளைங்க வராங்களா, இதான் உங்க அப்பா, இந்த பெரிய இதான் அம்மா, அது கூட கர்மாவா இருக்கலாம். அந்த அம்மா போன பிள்ளை உங்களுக்கு வந்து உங்களோட கணவராக கூட இருந்திருக்கலாம், அல்லது மனைவி கூட இருந்திருக்கலாம். பல மாதிரி வரும். சில பேர் 2 பேர் ஒரே பிறப்பாங்க, ரெட்ட பிள்ளை கூட பிறப்பாங்க. போன பிறகுல வந்து அண்ணன் தம்பி இருப்பாங்க, அல்லது கணவர் மனைவி இருப்பாங்க. இந்த பேர் ஒன்னா இருக்க இந்த மாதிரி வருவாங்க. இதான் வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், போன ஜென்மத்தோட கனெக்ஷன். இந்த மாதிரி வரும். ஓகே, கல்யாணம் பண்ணும்போது வருவாங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாவர்ட்டி. அதாவது ஏழ்மையா காசு இல்லாம பிறப்பாங்க, அனாதையா பிறப்பாங்க, காசு கஷ்டப்படும், ஒரு வேலை கஷ்டப்படும். இதெல்லாம் கர்மா. அதான் சொல்றேன், இப்ப இருக்க காசை வந்து ஒழுங்கா பயன்படுத்துங்க. பயன்படுத்துறது அடுத்த பிறகு காசு இல்லாம பிறப்பீங்க.
சும்மா போயிட்டு ரேசிங் கார் பண்ணிட்டு அந்த ஸ்பாட் போறேன் அந்த ஸ்பாட் பண்றேன், நல்லா ஒரு கிட்டா வாங்குறேன், நல்ல ஒரு விலையான காடி வாங்குறேன், இதெல்லாம் வாங்கி எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அந்த காசை வந்து முக்கியமா நல்லது செய்ய கூட பாயுங்க. பூஜை பண்ணாதீங்க. 1 லேக் பூஜை 5 லேக் பூஜை பண்ணாதீங்க. அடுத்த பிறகு அந்த காசு உங்களுக்கு இருக்காது, உள்ளு கூட போக முடியாது. இந்த குருவா இருக்கான் பாத்தீங்களா, பயங்கரம் பண்றாங்களா, பயங்கரம் லேக்கா விக்கிறாங்க. அடுத்த பிறகு பாருங்க அவங்க ஆசை முன்னுக்கே பிச்சை வாங்கி உட்காந்து இருப்பாங்க அவங்களாம். ஐ கேரண்டி தட். மக்களை ஏமாத்த கூடாது. மக்களை இது பண்ண காசு கேட்க கூடாது. நான் தான் கல்கி பவதா, நான் தான் சிவா, இதெல்லாம் வேண்டாம். அடுத்த பேரு அது கூட கிடைக்காது உங்களுக்கு. இந்த பேரு கிடைக்காம பாத்துங்க, அடுத்த பேரு என்ன நடக்குன்னு. சரிங்களா? இந்த பாபா அந்த பாபாலாம் நெக்ஸ்ட் கடைசியில இந்த கர்மத்தை நீங்க தான் சரி நிலைப்படுத்தணும். யூ ஹேவ் டு பேலன்ஸ் யுவர் கர்மா. ஃபினிஷ். தட்ஸ் ஆல். இருந்தா கொடுங்க, செய்யுங்க, நல்லது பண்ணுங்க. சும்மா கண்ணை மூடி தியானம் பண்ணாதீங்க. ஒரு சரி தண்ணி ஊத்துங்க, சரி நல்லுங்க. சும்மா கண்ணை மூடி உட்காந்துங்க, என்ன நடக்க போகுது? எல்லாம் ஸ்டைல காம்பா வெள்ளக்கான் காம்பா அப்படியே வா பயங்கரம் வா அப்படியே உட்காந்துக்க. நானும் உட்காந்து ஒரு கீழே ஒரு வாட்டர் பால் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். என்ன நடக்க போகுது? யூ திங்க் யூ ப்ரோக்ரஸ் இன் லைஃப்? நத்திங். ஒண்ணுமே ப்ரோக்ரஸ் பண்ணல, அப்படியேதான் உட்கார்ந்து இருப்பீங்க. ஒன்னும் நடக்க போல. போயிட்டு நல்லது பண்ணுங்க. நல்லது பண்ண இறைவன் பக்கத்துல நிப்பாரு. கண்ணா மூடி உட்காராதீங்க, ஒன்னும் வர போறதுல. அடுத்த போய் நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. ஓகே, ரைட்டுங்களா? புரியுது சார்? ரைட். நான் பிசிக்கல் பாடி, நம்ம கண்ணுக்கு தெரியுற பாடி, இதெல்லாம் கண்ணால தெரியாத பாடி. ஓகே, கை கால் எல்லாம் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பாடி. எதுனா ரத்த குழாய் போறது. நெக்ஸ்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். நெக்ஸ்ட் வந்து மேடம் அதாவது ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கு. அவங்க ஒன்றியாவல கிட்னி, யூரினரி பிளட், அது எவ்வளவு முக்கியமான ஜாமா. எனக்கு இருக்கிற உடம்பு அழுக்கெல்லாம் அங்க வீசும். உங்க யூரிக் ஆசிட், உங்க அப்பளப்பு உப்பு வேண்டாம் மேடம், உங்களோட ஊர்க்கா உப்பு, உங்களோட புளி எல்லாம் வீசி தாங்க நான் இனிமே வேலை செய்யலப்பா, இது ரொம்ப ரொம்ப டூ மச், இது எனக்கு அதை நிப்பாட்டிடும். என்ன பண்ணும்? வெளியே போறோம். நீங்க 4 கோப்பை குடிக்கலாம், 10 கோப்பை ஒரு நாள் குடிக்கலாம், எக்ஸ்பிரஸோ மஸ்பிரஸோ எல்லாம் பேருக்கு குடிக்கலாம். எல்லாம் எங்க போகுது? கிட்னிக்கு போகுது. கிட்னி சொல்லும், ஏன்டா இதெல்லாம் பண்ற? எங்க ஊர்ல மேடம் ஒரு மாதிரி இது இருக்கு, அது குரங்குடு தின்னாது, அது பேர் பெத்தாய். அதை சாப்பிட்ட பிறகு மேடம் 1/2 மணி நேரத்துல வந்து நம்மளோட யூரின் அந்த மாதிரி வாசனை வந்துடும். அப்புறம் என்ன அர்த்தம்? எனக்கு அது பிடிக்கல, அது வீசுது. அந்த கெமிக்கல் நேரம் ரத்தத்துக்கு போய் நேரம் போகும். ஓ வெரி ஹாப்பி, கிட்னி வேலை எல்லாம் சாப்பிட்டு கிட்னி வேலை செய்யுது. ஆனா கிட்னி வந்து அந்த டைம்ல கூட வேலை செய்யுது. ரத்தத்துல இந்த ஜாமான வெளியே வீசுது. நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட். அது ஒரு பெரிய பிசினஸ். அது வாங்கி வித்து எல்லாம் போட்டுப்பாங்க. அதுதான் பெரிய வேலை அது. நெக்ஸ்ட் மேடம் என்னது? நிணநீர், லிம்பாட்டிக் சிஸ்டம். அது வந்து நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம், ரத்தத்தை பக்கத்திலே இருக்கும். அந்த கிளாஸ் நான் போட்டிருக்கேன் மேடம். லிம்பிக் சிஸ்டம் அந்த ரத்த பக்கம், அந்த ரத்தத்தை இருக்க அதெல்லாம் கொண்டு போயிட்டு லிவர்ல போட்டு கிட்னி மேல வீசும். ரத்த பக்கத்திலே இருக்கும், அது பாடுபடும். அதான் லிம்பாட்டிக் சிஸ்டம். அந்த பிரஸ்ட்ல இருக்கும், எல்லா அதுலயும் இருக்கும். அதுல சில கிருமிகள் அது இருக்கும். அதனால அங்க கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு மேடம். ரொம்ப அல்காவனா பேசணும், அங்க எல்லாம் கேன்சர் லிம்ப் நோட்ஸ் வந்து ஸ்வெல்லிங் பண்ணும். பிகாஸ் டூ மச் பாக்டீரியா தேர். நெக்ஸ்ட் மேடம் ஜீரண மண்டலம். ஜீரணம் அதாவது சாப்பிடல இருந்து நேரா போயிட்டு வயிற்றுக்கு போயிட்டு டியூடினம் போயிட்டு இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் வெளியே வர வரைக்கும். அதான் வந்து டைஜஸ்ட் சிஸ்டம். அப்புறம் லிவர், அப்புறம் பேங்க்ரேஸ், இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. கால் பிளாடர், இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. ஓகே மேடம். நெக்ஸ்ட் வந்துட்டு நாளம் இல்லாம சுரப்பிகள், எண்டோகிரைன் சிஸ்டம். லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூட்ரஸ், ஓவரிஸ், fallopian tube எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தைராய்டு கிளாண்ட், thymus gland, pancreas, adrenal glands, pituitary gland, hypothalamus, thalamus, pineal gland. இது எல்லாமே ஹார்மோன்ஸ் கொடுக்கிற ஒரு உற்பத்திகள், உடம்புல இருக்கிற உற்பத்திகள். அதெல்லாம் வேலைனா உடம்பே ஒழுங்கா வேலை செய்யும். ஒண்ணு வேலை செய்யல போச்சு. இது தைராய்டு வேலை செய்யனா அது தைராய்டு சாப்பிட்டு இருக்கணும்.
அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி லேடிஸ்க்கு எல்லா லேடிஸ் will suffer from hormonal imbalance. கணக்கா 28 days வந்து பீரியட் வரணும். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க. மது சாப்பிடுவாங்க, பீரியட் வருது, பீரியட் வந்தா ரத்தம் போயிட்டே இருக்கும், அது நிப்பாட்ட ஒரு ஹார்மோன்ஸ் வராது, ரத்தம் 1 மாசம் 2 மாசம் போயிட்டே இருக்கு மேடம். இதெல்லாம் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் ஃபார் லேடிஸ். மென்னுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை இல்ல, லேடிஸ் ரொம்ப பிரச்சனை. பிகாஸ் அவங்க இமோஷனலா இதெல்லாம் எஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீலப்பெருக்கம், இனப்பெருக்கம். அதே மாதிரி லேடிஸுக்கு யூட்ரஸ், ஓவரிஸ், வூம்ஸ் எல்லாமே. மேனுக்கு வந்து டெஸ்டிகல்ஸும் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் தான், அவ்வளவுதான் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் மேடம் வந்து ஸ்கெலிட்டல், தோல், எலும்பு சம்பந்தப்பட்டு, நம்ம மசில் சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்டது. அது ஒரு பெரிய குரூப். இந்த குரூப் எல்லாம் வேலை செஞ்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதுல ஒண்ணு வேலை செய்யறது கூட பிரச்சனை வந்துரும். அண்டர்ஸ்டாண்ட் மை ஃப்ரெண்ட்? ஹார்ட் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் ஒண்ணுன்னா போவோம். இதான் லங்ஸ். லங்ஸ்ல வந்து காத்து வந்துட்டு ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் வெளியாகணும். அதே டைம்ல தண்ணியும் வெளியாகுது. இந்த தண்ணி வெளியாகுதுன்னா நீர் கோத்துது. அதான மேடம்? லங்ஸ் வந்து நீர் கொத்திரும், அந்த லங்ஸ் வெளியே வரணும். அது வெளியே வந்தாதான் நீர் வெளியே வரும். நீர் கொத்தி போறோம், அது ஓட்ட போட்டு நீர்லாம் வெளியாக்குவாங்க. பி கேர்ஃபுல். நல்லா சுவாசி நல்லா பண்ணும். இதெல்லாம் நல்லா வேலை செய்யும். அதனாலதான் அந்த அவர் வருவார்ல, நம்ம கொரோனா வைரஸ், அவர் பூந்தாரு, அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு நுணுக்கமா இருக்கு, உள்ளுக்கு எவ்வளவு நுணுக்கம் சார். இது என்ன பண்ணுங்க, புகையை எடுக்கிறீங்க, என்ன பண்ணும், எல்லாம் உள்ளுக்கு உட்காந்து கருப்பு கருப்பா ஆயிரும். இந்த சிறுசு எல்லாம் போயிட்டு அங்க போய் மாட்டிக்கோ மேடம். சிறுசு போய் மாட்டி எது மாட்டிக்கும், கொரோனா போய் மாட்டிக்கும், எல்லாம் சாப்பிட்டுரும். அப்புறம் அந்த பிரீதிங் தன்மை போயிடும். அந்த பிரீதிங் தன்மை போன பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பிரீதிங் தன்மை போனோம். ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது நார்மல் லங்ஸ், இது ஸ்மோக்கர்ஸ் லங்ஸ். ஏன் கருப்பா இருக்கு? எல்லாம் புகை, ஸ்மோக்கிங். ஒன்னும் செய்ய முடியாது, இதெல்லாம் கிளீன் பண்ண முடியாது. பிரஷ் வச்சு கிளீன் பண்ண முடியாது. வாயை பிரஷ் பண்ணிடலாம், லங்ஸ் பிரஷ் பண்ண முடியுமா? எல்லாம் பாருங்க, திங்க் பண்ணுங்க எல்லாரும். யாராவது எஸ்கேப் பண்ண முடியாது மேடம், இது எஸ்கேப் பண்ணவே முடியாது. ஸ்மோக்கர்ஸ். நெக்ஸ்ட் லிவர், ஆல்கஹால் பண்ணா லிவர் போயிடும், ட்ரக்ஸ் எல்லாமே லிவர் போவோம். லிவர் போன பிறகு ரத்தம் ஃபுல்லா போயிடும். இதான் ஃபேட் லிவர், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுனா வரும், பிரச்சனை வரும். ஆல்கஹாலே கூடாது. நெக்ஸ்ட் வந்து கிட்னி. கிட்னில இருந்து பிளடர் வரும், கிட்னில கல்லு வரும். கிட்னி என்ன இங்க பின்னால இருக்கு, கிட்னி பின்னால இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போய் கூகுள் பண்ணுங்க, ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, அதுல போனா எல்லாம் வந்துடும். நீங்களே சொன்னா வச்சுங்க, எங்க கிட்னி பின்னால இருக்கு, அந்த ஏரியா பின்னால இருக்கும். அது பாதுகாக்கணும். அது வேலை செய்யணும்னா 3 நாளைக்கு டயாலிசிஸ் சென்டருக்கு போகணும். அது எடுக்கணும்னா சுகர் கட்டும், சுகர் போயிட்டு அது கெடுக்கும். யூரிக் ஆசிட், அளவுக்கு யூரிக் ஆசிட் கெடுக்கும். அதனால பருப்புலாம் கொஞ்சம் சாப்பிட்டு குறைச்சிருங்க, சாதத்தை குறைங்க, உப்பை குறைங்க. இதெல்லாம் அங்க போவோம். மல்டி வைட்டமின் சாப்பிட்டீங்க, எல்லாமே அங்கதான் போகுது. எக்ஸசைஸ்லாம் அங்க போயிட்டு அங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யும். ஒரு காலம் வேலை செய்ய முடியாம போயிடும். So please be careful what you eat, because they have to be clean by the. அந்த பத்தாயிரம் சாப்பிடுங்க, மலேசியன் பத்தாய் சாப்பிடுங்க, எல்லாம் அங்கதான் போகுது, வேற வழியே இல்ல. நெக்ஸ்ட் மேடம், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும், அது adrenal glands. நல்ல வேலை 2 கிட்னி கொடுத்துருக்காரு. அது டைம்ல வந்து சில பேர் ஒரு கிட்னி கொடுத்துருவாங்க. எஸ் குட், கொடுக்கலாம் ரைட். ஆனா ஒரு கிட்னி மட்டும் வரைச்சோம், அது ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். இந்த ஒரு கிட்னி மட்டும், 2ம் பாத்துக்கணும். சில பேர் வந்து இன்னொரு கிட்னி கொடுப்பாங்க, யாரு தாய் வந்து மகள் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நடக்கும். எஸ் குட், பட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அந்த கிட்னி ஒழுங்கா, சில பேருக்கு 3 கிட்னி இருக்கும், அந்த இன்னொரு கிட்னி உள்ள போட்டுருவாங்க மேடம். நெக்ஸ்ட் ஹார்ட் பாத்துக்கணும். இந்த சாப்பாடு தான் முக்கியம். அந்த அனிமல் ஃபேட், வந்து இந்த மாதிரி போய் உள்ளுக்கு பிரச்சனை பண்ணும். சேச்சுரேட்டட் ஃபேட் நீங்க போய் பாருங்க எதுல இருக்குன்னு, ஒரு கிளாஸ் நடத்துங்க ஃபேட்டை பத்தி. எல்லாம் என்ன, இந்த ஸ்வீட் அந்த ஸ்வீட், இந்த அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிருக்கோம், அந்த மாதிரி போல கேட்பேன், மேடம் என்ன நடக்குது இவங்களாம் எப்படி இருக்காங்க? எனக்கே சர்ப்ரைஸ் இருக்கு சார். ஒருத்தன் குலாப் ஜாமுன் தின்றான், ஒரு 40 காம்படிஷன், குலாப் ஜாமுன் காம்படிஷன் 40 தின்றுருக்கான் ஒருத்தன். அதுல வெறும் இந்த எண்ணெயும்
சீனியும் அப்புறம் டால் மாவு மேடம், பாலும் டால் மாவும் தான். பால் அவ்வளோ மைதா அவ்வளோ போட்டு அவ்வளோ சுகர் அவ்வளோ கீ எங்க போவோம் எல்லாம் அங்க போவோம் ஹார்ட்டுக்கு. இங்க போய் பிளாக் பண்ணும். நெக்ஸ்ட் உள்ளுக்கு பாருங்க ஹார்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யுது. நீங்க ஓடுறீங்க நல்லா மேடம், ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுவாங்க அன்னாடம் பிராக்டிஸ். ஹார்ட் டப்பு 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 வெயிட் பண்ணும், டப்பு வேணும். ஒரு டைம் நம்ம இந்த ஹார்ட்ல மேடம் வேலை செய்ய ஆரம்பிக்காது மேடம், அப்படியே லூஸ் ஆயிரும், பிளட் லீக் பண்ணும். இதான் சும்மா போட்டு சும்மா தேவையில்லாம 100க்கு ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அன்னாலும் 5 கிலோமீட்டர் ஓடி வெயிட் வந்தா ஒரே வந்தா நான் 5 கிலோமீட்டர் ஓட 10 கிலோமீட்டர் ஓட ஓடுறியா ஹார்ட் டப்பு 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 பம்ப் பண்ணும். எவ்வளவு பம்ப் பண்ணும்? Yes, you put a pandis heart. அதே மாதிரி தான் இருக்கு பண்டி ஹார்ட்டும் கூட. இந்த இன்சுலின் பண்டில இன்சுலின் கூட பண்டில இருந்து வருது இன்சுலினுக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்ப மெக்கானிக்கல் ஹார்ட் செய்றாங்க, டப்பு டப்பு மெக்கானிக்கல் ஹார்ட் அதுவும் லீக் பண்ண ஆரம்பிக்கும் மேடம். கொஞ்ச நேரம் கழிச்சு பாடி வெயிட்னா அந்த மாதிரி பண்ணும். பாடி வெயிட்னா ஹார்ட் ரொம்ப வேலை செய்யும். எஸ், பாடி வெயிட் தாங்க முடியல, அவ்வளவு ரத்தம் போடுமே, பாடி வெயிட் ஆகும். ஆனா ஹார்ட் அதே மாதிரி தான் இருக்கும், ஹார்ட் பெருசாகாது தெரியுமா மேடம்? நெக்ஸ்ட் ஸ்டமக். இந்த உலகத்திலே மேடம் யார் ஸ்டமக் கட்டுப்பட ஸ்டமக் மேடம்? இந்தியன் ஸ்டமக். எந்த இந்தியன்? தெலுங்கானா ஸ்டமக் நம்பர் 1. நம்பர் 2 தமிழ்நாடு. நம்பர் 1 தெலுங்கு ஸ்டமக் கான். மேடம் இந்தியால யார் மேடம் ரொம்ப நீ ரிப்ளேஸ்மெண்ட்? எந்த ஸ்டேட்? Andhra Pradesh. If any Malaysian want to knee replacement, go to Telangana. Very cheap, very fast, they are experts. They are experts மேடம். உண்மை தெரியுமா உங்களுக்கு? அந்த பண்ணி ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிருவாங்க அவங்க அந்த ஊர்ல மேடம். and cheap also. எல்லாமே வயிறுக்கு போவோம், என்ன சாப்பிட எல்லாமே அங்கதான் போவோம். இதான் வந்து அந்த என்ன பை மேடம்? என்ன பை இது? சாப்பாடு பை சொல்லுவாங்க இல்ல அந்த எசோஃபேகஸ் அதான் பேரு தமிழ்ல. இப்பதான் சொன்ன இந்த பேரு இறப்பை அப்படியே வந்து உள்ளுக்கு போய் உட்காந்துரும். இங்க உட்காந்துரும் எவ்வளவு ஹவர் உட்காந்துரும்? 1.5 hour உட்காரும். இந்த சாப்பாடுலாம் அதே காப்பியை போட்டிருப்பீங்க, அதே தோசையை போட்டிருப்பீங்க, அதே சட்னியை போட்டிருப்பீங்க, அதே நெய்யும் பொடியா நெய் பொடி போட்டிருப்பீங்க, எல்லாம் உட்காந்துருக்கோம். ஒரு காஃபி எல்லாம் உட்காந்துருக்கோம். எப்ப 1.5 hour 2 hour உட்காரோம். என்ன பண்ணும் அது உள்ளுக்கு போயிட்டு அதே கேட்கும், ஏன்டா தான் தின்ன நான் வெளியே வர விட. அதனால அது பிடிக்காதுன்னா என்ன பண்ண வெளியே ஆகும். அதான் ஆசிட் ரிஃப்ளக்ஸ். வெளியாக்கு சார் போ வெளியே போன்னு சொல்லுது. ஆனா இங்க கூடாது, இது உள்ளுக்கு கூடாது, விட்டுச்சு கட்டு போயிடும். அதான் வெளியாக போகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனசுல உள்ளுக்கே போடுறோம், நம்ம திருப்பி உள்ளுக்கு போடுறோம். அதான் இதான் பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் சுகரை பார்த்துக்கோ. சுகர் ஹை சுகர் லெவல் and also for digestion of sugar. Two things, an endocrine gland and an enzyme producing gland. Two works. Right. இதான் பேங்க்ரியாஸ். எவ்வளவு முக்கியமான ஜாமா. வான் எடுத்து பேங்க்ரியாஸ் ஹீல் பண்ணுங்க. சுகரை குறைங்க. சுகர்னா ஜாகரி எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஃப்ரக்டோஸ் எல்லாம் குளுக்கோஸ் அவ்வளவுதான், வேற ஒண்ணு அங்க இல்ல. சரிங்களா? அதே மாதிரி கால் பிளாடர் பாருங்க ஃபுல்லா இருக்கு. கால் பிளாடர் கல் இருக்கும், எல்லாம் வேலை செய்யும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கத்துக்குங்க. இது வந்து சிறு குடல், அப்புறம் பெருக்குடல், அப்புறம் வந்து இந்த போன்ஸ். இது யாரும் செய்ய புரியாது. இதான் செவ்வாய்க்கல், இது செவ்வாய்க்கல், இந்த லம்பர் தொராசி வலியெல்லாம் இங்க இருக்கும், அப்புறம் வலி இங்க இருக்கும். இது நவரும். நீங்க எவ்வளவு புளிப்பு சாப்பிடுறீங்களோ அந்த புளிப்பெல்லாம் போயிட்டு எலும்பை சாப்பிட ஆரம்பிக்கும். எலும்பை கரைச்சிரும். அப்புறம் எல்லாம் தொடர்ந்துலாம் ஆயிரும். ஒன்னும் செய்ய முடியாது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட போவீங்க. அப்ப இது வந்து நவுந்துரும். அதான் சொல்லுது ஸ்லிப் டிஸ்க், ஸ்லிப் பல்ஜ். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இது சர்வைக்கல். இதெல்லாம் விளையாடாதீங்க. அதான் கொஞ்சம் யோகா பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ண 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 நல்லா லூஸா இருக்கும். அப்படியே பண்ணுங்க, அப்படியே ஸ்டிஃப் ஆயிரும். ஒன்னும் நவராது. அப்ப இது வந்து ஸ்கயாட்டிக் பெயின் அப்படியே வரும். நேரம் கீழே வரைக்கும் போறோம். புல் வலி இங்கே வலி ஆரம்பிக்கும். ஹீல் பண்ணுங்க. L5 S1 S2 ஹீல் பண்ணி the sciatic nerve இது ரொம்ப பேர் ஹீல் பண்ணி நல்லா ஆயிருக்காங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து நீஸ். பெரிய ப்ராப்ளம் இந்தியால நீ. ஒரே காரணம் சாப்பாடு. இதுக்கு மருந்தே இல்ல. ஒரே மருந்து நீ ரிப்ளேஸ்மெண்ட். சாப்பிட மாத்திர வரைக்கும் ஒண்ணு செய்ய முடியாது. போயிட்டு புளிப்புலாம் விடுங்க, சுகரை விடுங்க, ரைஸ் விடுங்க. ஏந்தமா அந்த ரைஸ் சுகர்ல எல்லாமே யூரிக் ஆசிட்ல மாறி வரும் உள்ளுக்கு. அவ்வளவுதான். அளவுக்கு மேல எண்ணெயும் யூரிக் ஆசிட்ல மாறும். அந்த யூரிக் போயிட்டு அங்கெல்லாம் உட்காந்துரும். அதான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ். இது நாலு தான், வேற ஒண்ணு இல்ல. இது மருந்தே இல்ல. இது காது. காது நம்ம புரிஞ்சோம். இதான் காது. காது என்ன நடக்குது? காதுல சவுண்ட் போவோம். சவுண்ட் டினிட்டஸ். அதை ஹீல் பண்ணணும்னா ஒண்ணுனா இதை ஹீல் பண்ணும். இந்த 3 போன் ஹீல் பண்ணும், கோக்ல ஹீல் பண்ணும், அப்புறம் வந்து அந்த நர்வஸ் அதை ஹீல் பண்ணும். சரிங்களா? எல்லாமே யூடியூப் போட்டு அழகா போட்டுப்பேன், போய் லேர்ன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்ணு. கண்ணு கேட்ராக்ட் வரும். அது போய் டாக்டர் போய் வெளியாக்குறீங்க, இல்லாட்டி ஹீல் பண்ணுங்க. சரியா போச்சு. ஆனா இப்ப ஹீல் பண்ணோம். கேட்ராக்ட் வந்த பிறகு ஹீல் பண்ண முடியாது. இல்லாட்டி நம்ம இது வாங்கிருங்க, நம்ம என்ன பீனோ கிளாஸஸ். அது பார்த்தாக்க நல்லா பார்க்கலாம். இந்த பீனோ கிளாஸ் பாருங்க, நல்லா பாருங்க. இது வந்து தூர பாயம் கிட்ட அழகா பாருங்க. தூர பாய் கிட்ட ரெண்டும் பாய்க்கலாம். நீங்க இது ரெண்டும் பாய்ச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நோஸ். நோஸ்ல வந்து சைனஸ் இருக்கும். கிளீன் பண்ணுங்க, நல்லா பாத்துக்குங்க. இல்லாட்டி உள்ளுக்கு போயிட்டு அந்த சைனஸ் கேபிட்டல் எல்லாம் போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். தண்ணி ஓடுவோம், சல்லம் பிடிக்கும், சைனஸ் கேபிட்டல் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் ஓகே மேடம். அப்புறம் வந்து தைராய்டு கிளாண்ட், எண்டோகிரைன் கிளாண்ட் சிஸ்டம். இது ஃபுல்லா லேடிஸ் பாத்தீங்களா எக்ஸ்ட்ரா இருக்கு அவங்களுக்கு. ஓவரிஸ், யூட்ரஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதான் ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்ட். தூங்குறதுக்கு பின்ன எல்லாமே செக் பண்ணுங்க, போய் பாருங்க, எல்லாம் போட்டுருக்க நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட் அவங்கள வேலை செய்யுது. அதாவது இந்த குட்டி, இந்த சின்ன குட்டி பிட்யூட்டரி கிளாண்ட், அது வந்து இங்க சம்பந்தப்பட்டது. சின்னோடு இடம் இவ்வளவு வேலை பண்ணுது, ஃபுல்லா வேலை பண்ணுது. ஓன் எடுத்து ஹீல் பண்ணுங்க. சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடு. ஆஜ சக்கர குணப்படுத்துங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 பண்ணி முடிச்சுட்டு ஒரு 30 செகண்ட் அப்புறம் ஹீல் பிட்யூட்டரி கிளாண்ட். சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து பிட்யூட்டரி கிளாண்ட் ஹீல் பண்ணுங்க, குணப்படுத்துங்க. அவ்வளவு. அப்புறம் ஹைப்போதாலமஸ். இதெல்லாம் ஒண்ணுனா சரிங்க, ஈஸி. அதாவது வெயிட் யோகா பார்ட் 1 பார்ட் 3. பார்ட் 1 முடிச்சிட்டு நேரா பார்ட் 3 போங்க. அதுல ஃபுல்லா எவ்ரி சக்ரா, கை பாதம், கால் பாதம் ஃபுல்லா ஒரு 20 நிமிஷத்துல இது எல்லாமே முடிச்சிடலாம். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. யூ வில் ஹேவ் நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இன்னைக்கு டாக்டர் போட்டு எக்ஸ்ரே பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவாங்க, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், எண்டோஸ்கோப் எல்லாமே பண்ணுவாங்க இது கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட். அந்த பிளட் டெஸ்ட் பண்ணாக்கா சுகர் செக் பண்ணலாம், கொலஸ்ட்ரால், பிளட் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், பிளட்லெஸ் அழகா சொல்லலாம், pH எல்லாம் சொல்லிடுவான். நெக்ஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் எவ்வளவு வேலை செய்யுது, என்ன பிரச்சனை இருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிரெட்டின் லெவல் எல்லாம் பண்ணுவாங்க, ஹோமோன் லெவல்ஸ், கேன்சர் மார்க்க என்ன கேன்சர் வந்து வாய்ப்பு இருக்கு எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு வயசு காலம் பட்டினா செக் பண்ணோம். 45 வயசு மேல ஒரு மாசம் ஒரு வருஷம் செய்யலாம். ஆனா 50க்கு மேல பண்ண 55 மேல பண்ணா ஒரு 2 வாட்டியா செய்யணும். 6 மாசம் செஞ்ச உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் என்ன பிரச்சனை இருக்கோ. இது வந்து மெதுவா ஏறும், நம்மளுக்கே தெரியாது. சுகர் மெதுவா ஒன்னும் நடக்காது, ஆனா சுகர் மெது ஏறும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் சரிங்களா. இது வந்து எண்டோகிரைன் சிஸ்டம் கிளாண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நர்வஸ் சிஸ்டம். பாருங்க எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு தனியா டாக்டர் இருப்பாங்க, நர்வஸ் சிஸ்டம் டாக்டர்னு, எண்டோகிரைன் சிஸ்டம் டாக்டர்னு தனியா இருப்பாங்க. அப்புறம் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பாத்தீங்களா, இவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து ட்ரைனேஜ், அந்த அழுக்கு இருக்கும், ரத்தத்தை பக்கத்துல அழுக்கெல்லாம் போயிட்டு ஸ்பிளீன் கிளாண்ட்ல போயிட்டு எல்லாம் போய் வீசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது வீட்டுல நம்ம சாப்பாடு எப்படி போகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு கார்டியோவாஸ்குலர், ரத்த சம்பந்தப்பட்டது, ஹார்ட், இந்த எல்லாமே ஃபுல்லா போகுது பாருங்க. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி, அதாவது காத்து, சுவாசிக்கிற காத்து எங்க போகுது, அந்த காத்து போய் ரத்தத்துல போயிட்டு எல்லாம் வெளியாகணும், ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் வெளியாகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு யூரினரி, மூத்திர சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்குலர், நம்மளோட மஸ்கல் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஸ்கெலிட்டன்,
எலும்பு சம்பந்தம் பாருங்க, அந்த எலும்புக்கு பிளாக்ஸே இல்ல, அப்படியே நிக்குது, இந்த எலும்பா நிக்குது. அந்த வெயிட் எல்லாம் வலி எங்க தான் வரும், இதுக்கு பிளாக், இதுல வந்து சப்போர்ட் இருக்கு, இதுக்கு சப்போர்ட்ல எல்லாமே இங்க தான் உட்கார்ந்து இருக்கு, எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்துருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் இடுப்பு வலி, ரொம்ப இடுப்பு வலி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு வெப் ப்ரொடக்ட் சிஸ்டம் லேடிஸ்க்கு. மேனுக்கு வந்து கொஞ்சம் தான், லேடிஸ் ரொம்ப இருக்காங்க, மாசமா ஆவாங்க, மாசம் பீரியட் வரும், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹேர், நெயில் அண்ட் பேர். ஹேர், முடி எல்லாம் சம்பந்தப்பட்டது. சரிங்களா? Okay guys, thank you to all the cosmic beings of Borobudur who has been with us. Thank you. Okay guys, see you guys.